Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So let's go into the video. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு dual natureல நம்ம லாஸ்ட் பார்ட்ல இருக்கிறோம். Okay. So let's start the live. So போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் நம்ம? We have discussed in detail about what? First இதுல வந்து photoelectric effect பார்த்தோம். அதுக்கு அப்புறம் வந்து wave அதாவது பார்ட்டிகல் வந்து வேவாவும் பார்ட்டிகலாகவும் ஆக்ட் பண்ணி டியூவல் நேச்சர் இருக்குது, ரேடியேஷனுக்கும் டியூவல் நேச்சர் இருக்குது, பார்ட்டிகலுக்கும் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் டி ப்ராக்லி வேவ் லாஸ்ட் டிஸ்கஷனில் பார்த்தது. அதுக்கப்புறம் அதோட மேட்டர் வேவோட ப்ராப்பர்ட்டிஸ் எவ்ரிதிங் வி ஹவ் சீன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வி ஆர் கோயிங் டு சி அபவுட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே ரைட் பா, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஒரு மேட்டர் வேவ், ஓகே, ஒரு மேட்டர் எனிதிங் விச் ஹேஸ் ரெஸ்ட் மாஸ் வி கால் இட் அஸ் அ மேட்டர் இல்லையா? ஸோ பார்ட்டிக்கல் ஒரு மேட்டர்ன்றது ஒரு ஓகே m0 மாஸ், இட் இஸ் ஹேவிங் அ மாஸ். அதால் பார்ட்டிக்கலாகவும் பிஹேவ் பண்ண முடியும், வேவாகவும் பிஹேவ் பண்ண முடியும் அண்டர் ப்ராப்பர் கண்டிஷன்ஸ். எல்லா டைமும் அது இருக்கும், பட் ஆனால் அது நம்மளால் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு அப்சர்வ் தட். எப்போ அப்சர்வ் பண்ண முடியும்னா அட் ப்ராப்பர் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் ஜென்ரலாக என்னது, மேட்டர் இஸ் ஜென்ரலி பிஹேவ்ஸ் ஆஸ் அ பார்ட்டிக்கல். கரெக்டாக? ஜென்ரலி கொல்யூஷன் பிட்வீன் டூ பார்ட்டிகல்ஸ் வி கேன் சே. பட் அந்த பார்ட்டிக்கல் வந்து அந்த மேட்டர் கேன் பிஹேவ் ஆல்சோ ஆஸ் அ வேவ். ஸோ அது எப்போனா எக்ஸ்ரேஸ் நம்ம அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேன், ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது யூஸிங் எலக்ட்ரான்ஸ். அது மூலிமா என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்டர் விச் இஸ் ஹேவிங் மாஸ் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி பார்ட்டிக்கல் வேவ் மாதிரி வேவ் பண்ண விஷயத்தை இதை வச்சு பண்ண போகிறோம். வேவ் சில விஷயத்தை பண்ணுச்சு இல்லையா, இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்டு போலரைசேஷன். அதை வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் வச்சு பண்ண போகிறோம். தென் வி கேன் சே தட் த மேட்டர் கேன் ஆல்சோ பிஹேவ் ஆஸ் அ வேவ். ஓகே, டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எலக்ட்ரான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஸோ இதெல்லாம் வி வில் சி. லாஸ்ட்டாக ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரெகுலராக நம்ம நீட்டுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ரைட், சரிப்பா. இப்போ கவனிங்க, இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் வந்து வேவ் ஆப்டிக்ஸ்ன்ற சாப்டரில் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து என்ன பார்த்துருப்பீங்க, இது வந்து 1801லேயே இது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இது வந்து ஒரு லைட் சோர்ஸ். ஓகே, இந்த லைட் சோர்ஸ்லேருந்து ரெண்டு லைட்டு, இது வந்து ஸ்லிட்டுன்னு சொல்லுவான். த ஸ்மால் ஓப்பனிங் த்ரூ விச் லைட் என்டர்ஸ் யூ கால் இட் அ ஸ்லிட். ஸோ இது வந்து நம்மளோட சோர்ஸ். ஸோ சோர்ஸ்லேருந்து லைட் வருது, S1 அண்ட் S2 உள்ளே என்டர் ஆகுது ஸ்லிட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் தே வில் கெட் இன்டர்ஃபரன்ஸ், அதுவும் ரேஸ் வந்து மீட் ஆகும். ஓகே, வித் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ வந்து நம்ம இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். அப்படி ஸ்க்ரீனில் மீட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் அ ஸ்க்ரீன், இட் இஸ் மீட்டிங் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மினிமம் ஆம்ப்ளிடியூட்ஸ், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்ஸ், ஆர் யூ கேன் சே இட் அஸ் வாட், மேக்ஸிமம் மினிமம் இன்டென்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இது வந்து இந்த இடத்துல இது வந்து நம்மளோட ஸ்க்ரீனு. நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் மட்டும்தான் காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி வேவ் ஆப்டிக்ஸில் இதை படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. ஸோ திஸ் இஸ் அ இன்டென்சிட்டி கிராஃப். இது நம்மளுக்கு ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி கிராஃப் இது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் பிரைட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்த டார்க், பிரைட் மீன்ஸ் அந்த இடத்துல பளிச்சுன்னு இருக்கும். டார்க்னா அந்த இடத்துல இருட்டாக இருக்கும். ஓகே, திஸ் பாயிண்ட் யூ கால் இட் அஸ் டார்க், திஸ் இஸ் ஒன் செகண்ட் பிரைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து பொதுவாக வந்து ஒரு லைட் பல்ப்லேருந்து நம்ம கொண்டு வந்தோம். சோர்ஸ் எஸ், திஸ் இஸ் அ லைட் பல்ப். இங்கேருந்து இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் யூஸிங் வேவ். இது பொதுவாக வேவ் பண்ண ஒரு விஷயம். கரெக்டாக? பியூர்லி அ வேவ், தட் இஸ் அ ரேடியேஷன் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எலக்ட்ரான்ஸ் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்போனா 1980s தே ஹவ் டிட் திஸ். ஸோ எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்மளோட ஸ்லிட் மீன்ஸ் ஸ்மால் ஓப்பனிங். ஓகே, இப்போ இந்த ஸ்லிட் வழியாக என்கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த எலக்ட்ரானை வந்து ஒரு எலக்ட்ரானாக இதுக்குள்ளே அனுப்புகிறான். அப்போ இது வந்து ரெண்டு ஸ்லிட்டு, S1 அண்ட் S2. ஓகே, இந்த ஸ்லிட்டோட ஓப்பனிங்கும் இந்த ஸ்லிட்டோட ஓப்பனிங் அண்ட் த சைஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் க்ளோசர்.
ஓகே, அந்த எலக்ட்ரானை மட்டும் உள்ளே என்டர் பண்ண விடுது இந்த ஸ்லிட் வழியாக. 2 ஸ்லிட்டை எடுத்துக்கிறோம். இது வந்து நம்மளோட ஸ்க்ரீன். ஓகே, திஸ் இஸ் அவர் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் மேலே நம்மளுக்கு என்னது லைட்டு, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து படப்போகுது. ரைட், இந்த ஸ்க்ரீன் மேலே எலக்ட்ரான்ஸ் வந்து படப்போகுது. என்ன பண்ண போகிறேன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்லிட்டு, ஸ்க்ரீன் இருக்குது, என்கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானாக ஸ்லிட்டுக்குள்ளே அனுப்புகிறேன். தட் இஸ் ஐ எம் த்ரோயிங் ஒன் எலக்ட்ரான். 1 எலக்ட்ரான் இஸ் சென்ட் அட் அன் இன்ஸ்டன்ஸ். ஒரு டைமில் ஒரு எலக்ட்ரானை தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஒரு டைமில் ஸ்லிட்டு S1 வழியாக ஒரு எலக்ட்ரானை அனுப்புகிறான், ஸ்லிட்டு 2 வழியாக கொஞ்ச நேரம் கழித்து ஒரு எலக்ட்ரான். இது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அனுப்புகிறான்னு வைங்க, லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அனுப்புகிறான். ஆனால் 2 எலக்ட்ரானும் ஒரே டைமில் அனுப்பணும்லாம் கட்டாயம் கிடையாது. அவங்க இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லிட்டு வழியாக ஒரு எலக்ட்ரானை தான் அனுப்பியிருக்கான். ஆஃப்டர் சம் டைம், அதாவது ரேண்டமாக தான் அனுப்புகிறாங்க. S1ல் சம்டைம், S2ல் சம்டைம் ரேண்டமாக எலக்ட்ரான்ஸ் அனுப்புகிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்லோவாக எலக்ட்ரான் ஸ்பேஸ் ஸ்க்ரீனில் விழ ஆரம்பிக்குது. ஓகே, ஸ்லோவாக எலக்ட்ரான் ஸ்பேஸ் ஸ்க்ரீனில் விழ ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரே பாயிண்டில் இங்கே நான் அதாவது சர்க்கிள் போட்டு மைனஸ் போட்டிருக்கேன். தட் இஸ் பிளேஸ் வேர் மோர் எலக்ட்ரான்ஸ் ஹவ் ஃபாலன். இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் விழுந்திருக்கு, இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் விழுந்திருக்கு. அதனால் அது கொஞ்சம் அப்படியே அடுக்கி காமிச்ச மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு எலக்ட்ரான் மேலே விழுந்து இன்னொரு எலக்ட்ரான் விழுந்துருக்கு. இந்த இடத்துல அதிக எலக்ட்ரான்ஸ் விழுந்திருக்குப்பா, அதனால் இந்த இடத்துல அதிக எலக்ட்ரான் விழுந்திருக்கு. இந்த ரீஜனில் எலக்ட்ரான்ஸே விழலை. திஸ் ரீஜன் நோ எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஃபாலன். இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் விழுந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல எலக்ட்ரான்ஸ் விழுந்திருக்கு, சில இடத்துல எலக்ட்ரான்ஸ் விழலை. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலலாம் எலக்ட்ரான்ஸ் விழுந்திருக்கோ, எப்படி நம்ம வேவ்ஸில் பிரைட்டுன்னு எடுத்துக்கிட்டோமோ, இது சிமிலர்லி திஸ் இஸ் அ பிரைட் பிளேஸ் வேர் மோர் எலக்ட்ரான்ஸ் ஃபால்ஸ் யூ கால் டு பி மோர் இன்டென்சிட்டி. ஒரு இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் போய் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல அதிக இன்டென்சிட்டி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிரைட், திஸ் இஸ் டார்க். ஏன்னா டார்க் மீன்ஸ் லோ இன்டென்சிட்டி, எலக்ட்ரான்ஸ் அங்கே விழலை அப்படின்னு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் நான். திஸ் இஸ் பிரைட். புரியுதா? ஸோ நீங்கள் அது வந்து இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் நடந்ததோ அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு எதை வச்சு நடந்திருக்கு? எலக்ட்ரான்ஸ் வச்சு. ஸோ நம்ம என்ன இங்கே எடுத்துக்கிறோன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். more the number of electrons collected, it is proportional to intensity. அதாவது intensity is proportional to what? Number of electrons collected. அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ intensity on the screen is proportional to number of electrons collected at that place, particular இடத்துல. ஓகே, ஸோ ஒரு வேவ் பண்ணதை நம்ம எலக்ட்ரான் வச்சு பண்ணி காமிச்சிருக்கோம். திஸ் இஸ் எலக்ட்ரான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் 1980s பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா, இது வந்து இது வந்து ஒரு யூடியூப்பில் இது வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு வீடியோ இருக்குது. ஓகே, ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப ஓல்டு வீடியோ அது. ஓகே, அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை நீங்கள் போய் பார்க்கலாம். நாட் நவ், ஆஃப்டர் திஸ் வீடியோ. அதாவது நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, யா ரைட்ப்பா. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை. ஸோ இன்டர்ஃபரன்ஸ்ன்றது யார் பண்ணியிருந்தா முன்னாடி? வேவ், ரைட்? இப்போ அதை நம்ம எலக்ட்ரான்ஸ் வச்சு பண்ணி காமிச்சோம். இன்னொரு இதாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ரே லா எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு இருக்குது. எக்ஸ்ரே லா எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, லூ எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு எக்ஸ்ரேஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ரேன்றது என்னது? ஒரு வேவ், எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். ஸோ எக்ஸ்ரேஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன், ரைட்? அதை வச்சு ஒரு டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான். இப்போ அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்? எலக்ட்ரான்ஸ் வச்சு. நீங்கள் கேட்கலாம், ஏன் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணுறோம்? வேறு ஏதாவது ஒரு மேட்டர் எடுத்துக்க வேண்டியதானே? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட சர்க்கம்ஸ்டான்சஸில் தான் நம்மளால் என்ன பார்க்க முடியும்? அந்த வேவ் பிஹேவியரை நோட்டீஸ் பண்ண முடியும். எல்லா டைமும் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, தட் இஸ் த மெயின் ரீசன், ரைட்? சரி, இப்போ கவனிங்க. இதில் வந்து எக்ஸ்ரேஸ் லா எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது வந்து எக்ஸ்ரேஸை உள்ளே அனுப்புகிறான். ஓகே, இது வந்து ஸ்லிட்டு என்ன பண்ணோன்னா, லைட் வேவை ப்ராப்பராக ஸ்ட்ரைட் பாத்தில் அலோவ் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸ்ரேஸ் இப்படி வருது. வந்த எக்ஸ்ரே என்ன ஆகுது அப்படின்னா, ZNS ஜிங்க் சல்ஃபேட் ஸ்க்ரீன் மேலே வந்து படுது. ஜிங்க் சல்ஃபேட் ஸ்க்ரீன் மேலே வந்து படுது.
பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கெட்டிங் ரேண்டம் டைரக்ஷனில் எக்ஸ்ரேஸ் போய் விழுதான். இது வந்து ஸ்க்ரீன், நல்லா கவனிங்க. இது வந்து ஸ்க்ரீனு, இது வந்து ஒரு டார்கெட் மாதிரி ஜிங்க் சல்ஃபேட் ஸ்க்ரீன். ஸோ வந்த லைட் ரே, தட் இஸ் லைட் இல்லை எக்ஸ்ரேஸு வந்து பட்டதுக்கப்புறம் இட் இஸ் மூவிங் இன் வாட் டைரக்ஷன்? ரேண்டம் டைரக்ஷன். நம்மளுக்கு போகும்போது ரேண்டம் டைரக்ஷனில் போகிற மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். டைஃப்ராக்ஷன் மீன்ஸ் இட் இஸ் ஆல்சோ அ சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ். நீங்கள் வேவ் ஆப்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. டைஃப்ராக்ஷன்னா இட் இஸ் ஆல்சோ சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 வேவ் மீட் ஆகும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு டைஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடம் பிரைட்டு டார்க்கு, அதாவது எக்ஸ்ரேஸ் எந்த இடத்துலலாம் போய் ப்ராப்பராக விழுந்துச்சோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பாட் மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? அதாவது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் கூப்பிட்றோம். ஸோ இந்த ரேஸ் எங்கெல்லாம் விழுந்திருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா இது மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா தெர் இஸ் அ பேட்டர்ன் யூ கேன் see there. இது வந்து எக்ஸ்ரேஸ் போய் விழுந்த இடம், த எக்ஸ்ரேஸ் வேர் இட் மீட்ஸ். ஓகே, அந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்மளால் வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது ஜிபி தாம்சன்றவர் வந்து எலக்ட்ரான்ஸை வச்சு இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காரு. அது என்னன்றதை லெட்ஸ் see. ஓகே, கவனிங்க. இது வந்து ஒரு தின் கோல்டு ஃபாயில். தின் கோல்டு ஃபாயில் அப்படின்னா கோல்டால் மேடால் ஒரு சின் பேப்பர் ஆஃப் ஷீட் மாதிரி நீங்கள் இமேஜின் எடுத்துக்கலாம். கோல்டால் மேட் பண்ணது ரொம்ப தின் ஃபாயில்னா இட் இஸ் அ வெரி தின் ஷீட் லைக். ஸோ இது மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு போட்டிருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸை நேராக வந்து இந்த தின் ஃபாயில் ஆஃப் கோல்டு மேலே பட வைக்கிறான். பட வச்சோன்னே இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகுதான், இந்த தின் கோல்டு ஃபாயில் மேலே பட்டதுக்கப்புறம் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது. இது வந்து பேசிக்லி நம்மளோட ஸ்க்ரீன் விச் இஸ் அ ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டுன்றான். இது மேலே இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் விழுதோ அதை வந்து இதனால் என்ன பண்ண முடியும், இட் கேன் ஏபிள் டு கேப்சர். அதனால தான் அது பேர் வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டுன்னுவான். ஸோ எலக்ட்ரான்ஸ் எங்கே விழுந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரான்ஸை உள்ளே அனுப்ப நிறைய எலக்ட்ரான்ஸ் எங்கெங்கேயோ போய் விழுது ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில். இப்போ வென் ஐ சென்ட் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்போ என்ன ஆகுதான், ஐ எம் ஏபிள் டு see a pattern like this. ஸோ இதை வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஆஃப் யூஸிங் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். இது வந்து நம்மளோட ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். இதோட ஃப்ரண்ட் சைடில் போய் நான் பார்த்தேன் அப்படின்னா ஐ கேன் see a pattern. இது வந்து நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து சைடு வியூ தெரியுது, கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் அ சைடு வியூ. ஃப்ரண்ட் வியூவில் போய் பார்த்தீங்கன்னு வைங்க, யூ கேன் see the ring rake of pattern. அதாவது இங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, எலக்ட்ரான்ஸ் இங்கே விழுந்திருக்கு. அந்த ஒயிட் போர்ஷன்லலாம் எலக்ட்ரான்ஸ் விழுந்திருக்குன்னு அர்த்தம். டார்க் போர்ஷன்ஸ்லாம் எலக்ட்ரான்ஸ் விழலை. ஓகே, சென்டரில் எலக்ட்ரான்ஸ் விழுந்திருக்கு. ஸோ எங்கெல்லாம் விழுந்திருக்கோ அதை கிளியராக மார்க் பண்ணியிருக்கான். ரைட்டாப்பா? எஸ். ஸோ திஸ் இஸ் ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். இது நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா இது கம்பேரிசன், அதாவது ஒரு வேவ் பண்ண விஷயத்தை நம்ம இங்கே யார் வச்சு பண்ணியிருக்கோம், எக்ஸ்ரே ரேடியேஷன் வச்சு பண்ணதை நம்ம வந்து ஒரு மேட்டர் விச் ஹாவ் மாஸ் அதை நம்ம உள்ளே போடும்போது ரேண்டம் டைரக்ஷனில் போகுது, விச் இஸ் கிவன் பை ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளுக்கு அது ப்ரூவ் ஆகுது. வாட் வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். உங்களுக்கு ஒரு கொஷின் எழுமும் இந்த இடத்துல. ஓகே, என்ன கொஷின் அப்படின்னா அது எப்படி உள்ளே போகிற எலக்ட்ரான் பட்டு ரேண்டம் டைரக்ஷனில் போகும்? நீங்கள் எல்லா எலக்ட்ரானையும் ஒரே மாதிரி தானே அனுப்புகிறீங்க, அது ஏன் ரேண்டம் டைரக்ஷனில் போச்சு? நிறைய பேர் இந்த கொஸ்டின் இருக்கும். கேன் எனிவன் சே? லெட்ஸ் see யார் எதுக்கு ப்ரோட்டான் யூஸ் பண்ணலான்னு கேட்குறீங்க. ப்ரோட்டான் வச்சும் we can do the experiment. there is nothing wrong here. okay, you can do experiment with proton also. இங்கே எலக்ட்ரான் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே, மேபி ரீசன்ஸ் கேன் பி லைக் எலக்ட்ரான்ஸ் வந்து இட்ஸ் ஈஸி டு வி கெட். அதாவது எலக்ட்ரான்ஸ் ஐசோலேட் பண்ணுறது ஈஸி. நீங்கள் பிகினிங்லேயே ஒரு இது படிச்சிங்களே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வச்சு எலக்ட்ரான்ஸை வெளில எடுக்க முடியும், தெர்மியானிக் எமிஷன். தெர் இஸ் மெனி வேஸ் டு கெட் எலக்ட்ரான்ஸ் அவுட் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஈஸியாக அதை நீங்கள் ஐசோலேட் பண்ண முடியும். பட் ப்ரோட்டான்ஸ்ன்றது எங்கே இருக்குது,
நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் நியூக்ளியஸை போய் முதல்ல பிரேக் பண்ணி ப்ரோட்டான்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா உங்களுக்கு? ஸோ எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணுறது மோர் ஈஸி. நீங்கள் ப்ரோட்டானுக்குள்ளே போய் இருக்கிறோன்னா இட் வில் பி ரேடியோ ஆக்டிவ் அண்ட் ஆல் இஸ் தேர். ஸோ ஓகே, நம்ம லைவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எஸ், சரிப்பா. இப்போ வந்து நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் உங்ககிட்ட, இந்த எலக்ட்ரான்ஸை உள்ளே அனுப்பணும், அது ஏன் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆச்சு? அதே மாதிரி போன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று காமிச்சேன் இல்லையா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் எல்லா எலக்ட்ரானுமே நேராக எங்கே போய் விழுந்திருக்கணும்? இது உள்ளே அனுப்பின எலக்ட்ரான் நேராக போய் விழுந்திருக்கணும். அது ஏன் ரேண்டம் டைரக்ஷனில் போய் விழுந்துச்சு? அந்த ரேண்டம் டைரக்ஷன் ஃபார்ச்சுனேட்லி என்னவாச்சு, இட் லுக்ஸ் லைக் அ பிரைட் டார்க் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? என்னோட ஒரே கேள்வி என்னென்னா, நேராக தான் ஒரு எலக்ட்ரானை அனுப்புகிறேன், அதோட பாத் ஏன் மாறுச்சு? திஸ் இஸ் த ஒன்லி ரீசன், ஒன்லி கொஸ்டின் ஐ ஹேவ். எஸ், சொல்லுங்கப்பா. anyone know the reason? think ரைட், கவனிங்க. அது வந்து நீங்கள் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்னு ஒன்று படிச்சிருப்பீங்களா? இது ஜஸ்ட் அ ஃபேக்ட் யூ நீட் டு நோ. ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தான் இதுக்கு காரணம். உள்ளே போகிற எலக்ட்ரானுக்கு பொசிஷன் ஃபிக்ஸ் ஆகுது, அப்போ மொமெண்டம் மாறணும், கரெக்டாக இல்லையா? ஒரு எலக்ட்ரான் வந்துட்டுருக்கு, அந்த ஸ்லிட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம், ஸ்லிட் இஸ் a ஸ்மால் கேப் ரைட், அதுக்குள்ளே போனோன்னே அதோட பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. am I ரைட்? கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மொமெண்டம் அன்சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நேராக போயிட்டு இருந்த மொமெண்டம் மீன் வாட்? வெலாசிட்டி. சடனாக அதோட வெலாசிட்டி என்ன ஆகிடுது? சேஞ்ச் ஆகிடுது. அக்கார்டிங் டு வாட்? ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். நீங்கள் வந்து பொசிஷனை when it goes into the slit, ஸ்லிட்டுக்குள்ளே என்டர் ஆகிற டைமில் எலக்ட்ரானுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பொசிஷன் இஸ் கெட்டிங் ஃபிக்ஸட். கவனிங்க. ஸோ திஸ் இஸ் அ ஸ்லிட். இந்த ஸ்லிட்டுக்குள்ளே நான் ஒரு எலக்ட்ரான் வந்து சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதோட அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் வந்து என்ன ஆகிடுது? குறையுது. அப்போது எது இன்க்ரீஸ் ஆகணும்? அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம். இப்போ அலாங் இந்த டைரக்ஷனில் தானே பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஒய் டைரக்ஷன் ரைட். இது எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கோங்க, இது வந்து ஒய் டைரக்ஷன். இப்போ ஒய் டைரக்ஷனில் என்னோடய பொசிஷன் இஸ் பீன் ஃபிக்ஸ்ட். இப்போ அன்சர்டனிட்டி மொமெண்டம் வந்து ஒய் டைரக்ஷன்லேயும் பாசிபிள். ஸோ டெல் ஒய் இஸ் வாட்? நீங்கள் பொசிஷனை வந்து அலாங் ஒய் டைரக்ஷனில் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் ஃபிக்ஸிங் இட். அந்த ஸ்லிட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது எலக்ட்ரானோட பொசிஷன் வந்து அன்சர்டனிட்டி குறைஞ்சிருது. அதாவது டெல் ஒய் என்ன ஆகிடுது? நம்மளுக்கு குறைஞ்சிருது. அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் குறைஞ்சிடறனால அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் அலாங் ஒய் டைரக்ஷன் என்ன ஆகிடணும்? இன்க்ரீஸ் ஆகிடணும். அக்கார்டிங் டு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அதாவது டெல் ஒய் இன்டூ டெல் பி ஒய் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் h/4π. இதான ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இங்கே இந்த பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு க்ளோசர் கேப்புக்குள்ளே ஸ்லிட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது மொமெண்டம் எல்லாம் பொசிஷன் எல்லாம் ஒய் டைரக்ஷன் ஃபிக்ஸ் ஆகுது. தட் இஸ் அன்சர்டனிட்டி குறையுது. எலக்ட்ரான் அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் பொசிஷனை சொல்லிட முடியுது. ஓகே, ஸோ பொசிஷனோட அன்சர்டனிட்டி குறைஞ்சிருது. ஸோ மொமெண்டமோட அன்சர்டனிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் அது என்ன ஆகுதுன்னா, ஒய் காம்பனண்ட்டை வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணிக்குது. இப்போ இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிற எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்லேயும் போக முடியும், இந்த டைரக்ஷன்லேயும் போகலாம். ரேண்டம் டைரக்ஷன் இட் கேன் சூஸ். ஏன்னா மொமெண்டம் அலாங் ஒய் டைரக்ஷன் மாறிடுச்சு. ஓகே, மொமெண்டம் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் மாறிடுச்சுன்னு நான் சொல்லலை, பட் மொமெண்டம் அலாங் ஒய் டைரக்ஷன் பிஒய் மாறி இருக்கு. இப்போ வாட் இஸ் மொமெண்டம்? வெலாசிட்டி காம்பனண்ட் ரைட். ஸோ வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் மாறி இருக்குது. அதனால தான் மேலே கீழே ரேண்டமாக போச்சு. இது புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்குள்ளே நம்ம 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இந்த அளவே உங்களுக்கு போதும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஓகே. ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தான் இதுக்கு காரணம். சரிப்பா, இப்போ நம்ம வந்து வில் மூவ் ஆன். இப்போ எக்ஸ்ரேஸ் வச்சு நம்ம பார்த்தோம், ஜிங்க் சல்ஃபேட் ஸ்க்ரீன் வச்சு எக்ஸ்ரேஸ் படுது, வி ஆர் கெட்டிங் பேட்டர்ன்ஸ். சிமிலர்லி ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதே மாதிரி நடந்தது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டர்லேயும் கேட்பீங்க, பட் நான் இங்கேயே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம், அதனால் இப்போவே ஐ வில் இன்ட்ரடியூஸ்.
ஸோ எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் which is Bragg's law அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எக்ஸ்ரேஸ் வச்சு கிறிஸ்டல் மேலே படம் வைப்பாங்க. படம் வச்சு they will get patterns. அதாவது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் in 1912. ஓகே, 1912 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேசிக்காக எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கிறிஸ்டல். ஓகே, இது வந்து ஒரு கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலில் வந்து நிறையா பிளேன்ஸ் இருக்கும். தட் இஸ் எல்லா ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்ட். எனி கிறிஸ்டல், சம் கிறிஸ்டல்னு எடுத்துக்கோங்க. இது எக்ஸ்பெரிமெண்ட் சம் கிறிஸ்டலை வச்சு பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம போல். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் சம் கிறிஸ்டல். இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் என்னென்னா Bragg's plane அப்படின்னு சொல்லுவான். அதாவது plane where the electrons are being occupied. அதை நீங்கள் என்ன சொல்லலாம்? Bragg's plane. Bragg's plane. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு எக்ஸ்ரேஸை அனுப்ப போகிறான். இங்கே அனுப்புகிற எக்ஸ்ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, பட்டு நேராக என்ன ஆகும்? இட் வில் பி டைஃப்ராக்டட் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆட்டம்ஸ் அது மேலே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மேலே பட்டு, கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மேலே பட்டு என்ன ஆகுது? இட் இஸ் கெட்டிங் டீவியேட்டட். அதை வந்து ஸ்கேட்ரிங்னு சொல்லலாம். இயர் தே ஆர் சேயிங் இட் அஸ் டைஃப்ராக்ஷன். ஓகே, டைஃப்ராக்ட் ஆகி என்ன ஆகுது? இந்த லைட் ரேஸை வந்து என்ன பண்ண வைக்கிறாங்க? ஸ்க்ரீன் மேலே பட வைக்கிறாங்க. இந்த ஸ்கேட்டர் ஆச்சுல, இந்த லைட் ரேஸை வந்து ஒரு லென்ஸ் போட்டு தேர் கோயிங் டு யூஸ் அ லென்ஸ், தட் இஸ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி மீட் பண்ண வைக்கிறாங்க ஸ்க்ரீன் மேலே. திஸ் இஸ் அ ஸ்க்ரீன். திஸ் இஸ் அ ஸ்க்ரீன் மேலே பட வைக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இது வந்து இன்சிடென்ட் லைட் எக்ஸ்ரேஸ் இந்த கிறிஸ்டல் மேலே படும்போது என்ன ஆகுனா, ஒரு பாத் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, ஐ வில் கிவ் யூ த ஐடியா. பாத் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த பாத் டிஃப்ரென்ஸால் இந்த ஸ்கேட்டர்ட் எக்ஸ்ரேஸை வந்து நம்ம மீட் பண்ண வைக்கிறோம். ஓகே, அந்த மீட் பண்ண ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இது. ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ் போட்டு ஸ்க்ரீனில் மீட் பண்ண வைக்கிறோம். நம்மளால் என்ன அப்சர்வ் பண்ண முடியுதான்? பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, சிமிலர் டு ஒன் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். டைஃப்ராக்ஷன் சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் நடத்த வைக்கிறோம். கரெக்டாக? சி, இது ஒரு எக்ஸ்ரே, இது ஒரு எக்ஸ்ரேஸை ஸ்க்ரீனில் மீட் பண்ண வைக்கிறோம். போத் ஆர் வேவ்ஸ், ரைட்? ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் இருந்தால் பிரைட் டார்க் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்ல, சிமிலர் டு தட். ஓகே, ஸோ யா, இப்போது அதுதான் இங்கே நான் இதை டீட்டெயிலாக இங்கே எழுதியிருக்கேன், கவனிங்க. ஸோ இது மாதிரி லைனாக போட்டிருக்கேன் பாருங்கள். விச் இஸ் நத்திங் பட் Bragg's plane. நம்ம எங்கெல்லாம் லைன் போடுறோமோ அதெல்லாம் பேர் என்னது? ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிளெயினை நம்ம என்ன சொல்கிறோம்? Bragg's planeன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, திஸ் இஸ் அ இன்சிடென்ட் எக்ஸ்ரே. திஸ் இஸ் அன் இன்சிடென்ட் எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரே பட்டு என்ன ஆகுது? இட் இஸ் கெட்டிங் ஸ்கேட்டர்ட், இல்லைனா நீங்கள் அதை டைஃப்ராக்டட்னு சொல்கிறாங்க. பட்டு டீவியேட் ஆகிறது ஸ்கேட்டர்ட் ஆர் டீவியேட்டட் யூ கேன் கால். ஸோ பட்டு என்ன ஆகுது? திஸ் இஸ் அ டீவியேட்டட் ஆர் தட் இஸ் டைஃப்ராக்டட் எக்ஸ்ரேஸு. இதை நான் எப்போவுமே ஸ்க்ரீனில் போய் மீட் பண்ண வைப்பேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரேக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி எ பாத் டிஃப்ரென்ஸ். டெல் எக்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் ஸ்க்ரீனில் மீட் பண்ண வைக்கும்போது எனக்கு பிரைட் டார்க் வரும். சரி, ஸோ தேர் இஸ் அ பாத் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு டவுட் இருந்துச்சா அப்படின்னா, இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகே, கவனிங்க. இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கவனிங்க, இது ஒரு Bragg's plane, ரைட்? இது ஒரு Bragg's plane. இந்த ரெண்டு Bragg's planeக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை யூ கால் இட் அஸ் ஸ்மால் டி. இந்த ரெண்டு Bragg's planeக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு பேர் ஸ்மால் டி. ஓகே, கவனிங்க. அட் த சேம் டைம் ஒரு Bragg plane எடுத்துக்கலாம். See, this is the distance between two Bragg's plane. அந்த ஒரு பிளேனில் ஆட்டம்ஸ் இருக்கா? சி, இஃப் யூ கன்சிடர் திஸ் இஸ் அ பிளேன். இந்த பிளேனுக்கு நடுவில் என்ன இருக்குது? பிளேனில் ஆட்டம்ஸ் அது. இந்த சர்க்கிள் போட்டது எல்லாமே ஆட்டம்ஸ், கரெக்டாக? இந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை யூ ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் கேபிட்டல் டி. ஓகே, இது பேர் பிளேனுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்மால் டி அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் கேபிட்டல் டி.
இப்போ எக்ஸ்ரேஸை வந்து நான் படம் வைக்கிறேன். படும்போது வித் ரெஸ்பெக்ட் டு த பிராக்ஸ் பிளேன் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணது பாருங்கள். இப்போ இது வந்து பிராக்ஸ் பிளேன் கரெக்டாக. இட்ஸ் த இன்சிடென்ட் எக்ஸ்ரே இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த வந்து பட்ட லைட் ரே எக்ஸ்ரே பட்டு டீவியேட் ஆகுது. இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கிறானா? ஓகே, இந்த ஆங்கிள் பேர் என்ன அப்படின்னா திஸ் இஸ் 5. இந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது வந்து என்னது 5. சரி, உங்களால் பார்த்தோன்னே சொல்ல முடியும். டோட்டலாக இது எவ்வளோ? இது 180 டிகிரி. டோட்டலாக இது எவ்வளோ? 180 டிகிரி. இது தீட்டா, இது தீட்டா, அண்ட் திஸ் இஸ் 5. டோட்டலாக இட் வில் பி 180 டிகிரி. கரெக்டாக? சரி, ஸோ ரெண்டு பிராக்ஸ் பிளேன் நடுவில் டி டிஸ்டன்ஸ், ஒரு பிராக்ஸ் பிளேன்லேயே கேபிட்டல் டி இஸ் த டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ்ரேஸ் வருது, வந்து பட்டு இட் இஸ் கெட்டிங் டைஃப்ராக்டட். தேர் இஸ் அ பாத் டிஃப்ரென்ஸ்னு சொன்னேன் இல்லையா? இது எங்கே பாத் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ரேக்கும். ஸோ இது ஒரு எக்ஸ்ரே, இது ஒரு எக்ஸ்ரே. ஓகே, இஃப் ஐ கன்சிடர் திஸ், ஸோ இது வந்து டி சைன் தீட்டா பாத் டிஃப்ரென்ஸ் இந்த இடம். அதே மாதிரி இந்த இடம் வந்து என்னது டி சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ டோட்டலாக இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del x is equal to 2d sin theta is the path difference. அதாவது del x is what? Path difference between the two x-rays 1 and 2, 2d sin theta. ஓகே, ரைட்பா. ஸோ இப்போ கவனிங்க, இதனால நம்மளுக்கு என்னென்னா ஸ்க்ரீனில் பேட்டர்ன் வருதுன்றான். அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. நான் there is a pattern is going to be formed. ஓகே, சரி கவனிங்க. இப்போ அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹையர் லெவல். நீங்கள் 11th 12th லெவலில் உங்களுக்கு இது தேவைப்படாது. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கிறோன்னா ரெண்டு எக்ஸ்ரேஸ் நடுவில் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ தேர் இஸ் அ பாத் டிஃப்ரென்ஸ் உள்ள ரெண்டு லைட் ரே மீட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பிரைட் இல்லை டார்க் வரலாம்ல. வி ஹவ் ஸ்டடிட் திஸ். YDSC யங்ஸ் டபுள் ஸ்டட்லாம் அப்படி தானே க்ரியேட் ஆகும். ரெண்டு லைட் ரேஸ் when it have a path difference you will get what? Bright, dark, intensity variationsலாம் வரும். சரி, இப்போ வந்து கவனிங்க, இந்த இதில் வந்து சில டேர்ம்ஸோட பேர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வெரி வெரி ப்ரைமரியானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஸ்மால் டிக்கு பேர் என்னென்னா லேட்டிஸ் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி கூடுவான். இந்த ஸ்மால் டிக்கு பேர் என்னென்னா இட் இஸ் கால் லேட்டிஸ் ஸ்பேசிங் அண்ட் or you call it as distance of interplanar spacing. Lattice spacing கூடுவான், இல்லை distance of interplanar spacing. distance of interplanar spacing அப்படின்றான். கேபிட்டல் டிக்கு பேர் என்ன? distance between atoms in the same plane. ஸோ ஒரே ஒரு பிராக்ஸ் பிளேனில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட லென்த்து, distance between atoms in the same plane, that is பிராக்ஸ் பிளேன். அதுக்கப்புறம் இந்த டீட்டாக்கு சொன்னேன் இல்லையா, டீட்டாக்கு பேர் என்னென்னா, டீட்டா இங்கே யாரோட ஆங்கிள் மேக் பண்ணுது? ஆங்கிள் வித் வாட்? பிராக்ஸ் பிளேன். யூ கால் இட் ஆஸ் வாட்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு கூப்பிட்றான், ஆர் கிளான்சிங் ஆங்கிள் அப்படின்னும் கூப்பிடுவான். ஓகே, இப்போ இங்கே 5ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் 2 தீட்டா. ஸோ 5க்கு பேர் என்னென்னு பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங் அப்படின்னு கூப்பிட்றான். 5க்கு பேர் என்ன தான்? ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங். தீட்டாக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆர் கிளான்சிங் ஆங்கிள். லேம்டான்றது என்னது? வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே. சி திஸ் இஸ் அ ரேடியேஷன், ஸோ அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும்ல ஜென்ரலாக. ஸோ லேம்டா இஸ் த வேவ் லென்த். 5ஓட வேல்யூன்றது இந்த 5க்கு பேர் என்ன? டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம்? 180 இல்லையா? ஸோ 180 minus 2 theta will give you 5, which we call it as angle of scattering. ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னு கவனிங்க. when X-rays are incident on the crystal, these rays may be diffracted by suitable diffracting centers. ஓகே, இந்த வேர்டு உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனை இல்லை. லைட் ரேஸ் ஆர் கெட்டிங் ஸ்கேட்டர்ட். ஓகே, when X-rays incident on the crystal, these rays may be diffracted by suitable diffracting centers. That is, diffracting centersனால் யார் இந்த லைட் ரேயை எக்ஸ்ரேஸை டீவியேட் பண்ணுறது? பேசிக்கலி the atoms, right? Atoms in the crystal. So however, when the path difference is equal to n times the wavelength, path differenceன்றது என்னது? ஸோ இங்கே ரெண்டு ரேக்கு நடுவில் என்ன கிரியேட் ஆச்சு? del x path difference கிரியேட் ஆச்சுல. when this path difference del x is equal to என்னவா இருக்கணுன்றான்?
n times the wavelength. So path difference எவ்வளவா இருக்கணுமா? When path difference is equal to n times the wavelength, அப்போ என்ன நடக்குதா? A constructive interference will occur. ஒரு constructive interference நடக்குது அப்படின்னு சொல்கிறான். Constructive interferenceனா என்னது? Which is nothing but what? Brightக்கான condition. YDACல படிச்சோம்ல, bright or constructive interference. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, n is all integers. நம்ம ஜென்ரலி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 4. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம்பா. இந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் பேசிக்கலி பிராக்ஸ் லா. இதுதான் என்ன சொல்கிறான்? பிராக்ஸ் லா அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இங்கே டெல் எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா 2d sin theta. இந்த 2d sin thetaன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது ஒரு d sin theta, d sin theta with the, from where the path difference has been created. ஆல்சோ உங்களால் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா, இந்த 2d sin theta you can write it as what? Capital D sin phi அப்படின்னும் எழுத முடியும். ஓகே, this is the point you need to note. So d capital D sin phi is equal to n lambda. Any doubt? So n lambda நீ ஏன் போடுறோம்? Because we are talking about nth order maximum or nth order constructive interference or nth order bright. Bright, constructive எல்லாம் ஒன்று தான். Maximum intensity ன்னு சொல்லலாம் or bright ன்னு சொல்லலாம். ஓகே, so this is simply the Bragg's law. சரி, இது எல்லாமே யார் பண்ணது? பார்ட்டிக்கலாக பண்ணுச்சு? இல்லை, வேவு எக்ஸ்ரே ரேடியேஷன் வச்சு பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ட்டிகல்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க டு ஷோ த வேவ் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிக்கல். யார்? டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் யூ கேன் சே எஸ். நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாரும் லைக் போடுங்க பார்க்கலாம். எனி டவுட்ஸ்? ஐ ஆம் சீயிங் த லைவ் chat now. Any doubts? Very good. Thanks for your like. Any doubt you can ask. I am ready to answer now. Hi Gokul. Yes, Madan Gokul. Hi Madan Gokul. Good afternoon. Anyone having doubt? Come on. உங்கள் இந்த லைவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியலை வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, பட் நான் எழுதின நோட்ஸே உங்களுக்கு வந்து ஐ வில் ஃபார்வர்ட் யூ ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரைட்ப்பா, குட். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நோ டவுட்ஸ் இல்லையா? நோ டவுட்ஸ்னால் அது போடுங்கப்பா. கமான், யூ கேன் போஸ்ட். சார் நோ டவுட்ஸ். நோ டவுட்டா? ஆடியோலாம் கிளியராக இருக்கா? ஆடியோவில் எனி ப்ராப்ளம்? அப்புறம் ஓகே, குட்.
ஸோ இப்போ let's continue on what நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிப்பா, இப்போ என்னன்னா நம்ம எலக்ட்ரான்ஸ் வச்சு இப்போ என்ன பண்ணோம், சாரி வேவ்ஸை வச்சு எக்ஸ்ரேஸ் வச்சு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பிராக்ஸ் லா அப்படின்னு ஒரு ஃபார்முலாலாம் பார்த்தோம் கரெக்டாக. 2d sin theta equal to n lambda which is basically what, யாரோட கண்டிஷன் அது, மேக்ஸிமம்கான கண்டிஷன், தட் இஸ் பிரைட் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம் வேவ்ஸ் மீட் ஆகுது. இப்போ இதே மாதிரி ஒரு கண்டிஷனை எலக்ட்ரான்ஸை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறேன். நான் சொல்லிடுறேன், என்னோட ஏம் இஸ் வெரி கிளியர். வேவ்ஸ் பண்ணதை எலக்ட்ரான்ஸ் வச்சு பண்ணணும், விச் இஸ் அ பார்ட்டிக்கல். பார்ட்டிக்கல் இஸ் ஷோயிங் விச் இஸ் அ மேட்டர் ஷோயிங் த பார்ட்டிக்கல் நேச்சர், வேவ் நேச்சர். கரெக்டாக? சரி, இப்போ என்னோட ஏம் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ்ரேஸ் என்ன பண்ணுச்சு, ஃபார் டு கெட் அ மேக்ஸிமம் இன் அ கிறிஸ்டல் டைஃப்ராக்ஷன், கிறிஸ்டலை வச்சு நீங்கள் டைஃப்ராக்ஷன் பண்ணும்போது அது வந்து ஸ்க்ரீனில் மீட் பண்ண வச்சோம். 2d sin theta equal to n lambda. ஸோ ஒரு பிரைட் வரணும்னா எக்ஸ்ரேஸ் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, 2d sin theta equal to n lambdaன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா? 2d sin theta equal to n lambdaன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே எலக்ட்ரான்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 2d sin theta equal to n lambdaவை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங் ரைட்? ஒரு எலக்ட்ரானை வச்சு 2d sin theta வச்சு ஈக்குவல் டு n lambdaன்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, அதை வந்து பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள், டேவிசன் அண்ட் ஜெர்மன் எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இது நான் இது எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவனிங்க. எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அ ஹாட் கேத்தோட், எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஹாட் கேத்தோட். கேத்தோடுன்றது யூ கேன் கன்சிடர் டு பி அன் சம் மெட்டல். ஓகே, உங்களுக்கு தெரியும் தெர்மியானிக் எமிஷன் சொல்லுவான்ல, கேத்தோட் யூ கேன் கன்சிடர் ஆஸ் அ சம் மெட்டல் பிளேட். தெர்மியானிக் எமிஷன்ன்றது என்னது, எலக்ட்ரான்ஸை எனக்கு வெளியில் கொண்டு வரணும்ப்பா. எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஹாட் கேத்தோட் ஆர் எமிட்டட் அண்ட் இட் இஸ் ஆக்சலரேட்டட் பை வாட், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் V. அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து தெர்மியானிக் எமிஷன் மூலிமா வெளில வருதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேவிசன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸ் ஆர் கோயிங் டு கம் அவுட் பை தெர்மியானிக் எமிஷன். வைங்க, எலக்ட்ரான் வெளில வந்துடுது. இந்த வெளில வந்த எலக்ட்ரானை தே ஆர் கோயிங் டு ஆக்சலரேட் பை அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் V. ஓகே, நான் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ வாட் இஸ் த வேவ்லென்த் ஆக்சலரேட்டட் wavelength of the X-rays electrons? So what is the wavelength of the electrons accelerated by a potential difference of V? idana formula 12.27 divided by root V, where V is potential difference. In electron volts you need to substitute this value. Okay, so 12.27 divided by root V Armstrong. சரி, இது வந்து ஒரு எலக்ட்ரானை, இது வந்து எலக்ட்ரானுக்கான கேஸ். இது கரெக்டாக, திஸ் இஸ் ஃபார் எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரானை V பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆக்சைட் பண்ணால் இட் வில் கெயின் சம் கைனடிக் எனர்ஜி. பேசிக்காக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கான், கைனடிக் எனர்ஜி கெயின்டு பை த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு V பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கான். சரி, ஓகே, திஸ் இஸ் அ வேவ் லென்த் அசோசியேட்டட் வித் அன் எலக்ட்ரான். ஸோ எக்ஸ்ரேஸ் பண்ண மாதிரி இங்கே அதே மாதிரி சிமிலராக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். கவனிங்கப்பா. ஸோ திஸ் இஸ் சம்திங், இது வந்து ஹை வோல்டேஜ். ஓகே, டு கிரியேட் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த ஹை வோல்டேஜ் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதை நான் குவிக்லி ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ திஸ் இஸ் ஹை வோல்டேஜ். ஹை வோல்டேஜ்லேருந்து இது வந்து தெர்மியானிக் எமிஷன். ஓகே, தெர்மியானிக் எமிஷன் மூலிமா எலக்ட்ரான்ஸ், திஸ் இஸ் அ கேத்தோட், எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது. இந்த வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஹை வோல்டேஜை வச்சு என்ன பண்ணுறான், ஆக்சலரேட் பண்ணுறான். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இது வழியாக வெளில வருது. எலக்ட்ரான்ஸ் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் இயர். ஓகே, எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது. இந்த வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நேராக எங்கே போய் படுதுன்னா ஒரு நிக்கல் டார்கெட். நிக்கல் இஸ் அ எலமெண்ட், ரைட்? ஸோ அதால் மேடான கிறிஸ்டல், நிக்கல் கிறிஸ்டல். ஓகே, அது மேலே வந்து படுது. ஓகே, பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், தீஸ் எலக்ட்ரான்ஸ் வில் பி வாட், டைஃப்ராக்டட், தட் இஸ் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டை நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்டை நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும்ப்பா. ஸோ கவனமாக கவனிங்க. நம்ம எக்ஸ்ரேஸ் படிக்கும்போது
தட் இஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்ரேஸ் படித்தோம்ல, அதில் கிறிஸ்டல் இப்படி இருந்துச்சா, அதில் உள்ள பிராக்ஸ் பிளேன் எப்படி இருந்துச்சு, பிராக்ஸ் பிளேன் எப்படி இருந்துச்சு கவனிங்க. திஸ் இஸ் பிராக்ஸ் பிளேன். அந்த கிறிஸ்டலுக்கு பேரலாக இருக்க மாதிரி காமிச்சிருந்தேன்னா திஸ் இஸ் த பிராக்ஸ் பிளேன். ஆனால் இங்கே நிக்கல் டார்கெட்டில் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம கன்சிடர் பண்ண போகிற பிளேன் எப்படி இருக்குன்னா, பாருங்கள், கிறிஸ்டல் என்னமோ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஆனால் பிராக்ஸ் பிளேன்லாம் வந்து கொஞ்சம் சாஞ்சு இருக்குது. திஸ் இஸ் யுவர் பிராக்ஸ் பிளேன். தே ஆர் ஸ்டில் பேரலல் பிளேன்ஸ், பட் என்னது கொஞ்சம் சாஞ்சு இருக்குது. அதனால் நம்ம டோட்டலாக மாறிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, நம்ம கிறிஸ்டல் அப்படியே தான் இருக்குது. கிறிஸ்டல் பார்க்க அதே மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி தானே இருக்குது. பட் த பிளேன்ஸ் ஹாஸ் பீன் லிட்டில் டர்ன்ட். அதனால தான் இங்கே நான் கோடு போட்டு கரெக்டாக எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த பிராக்ஸ் பிளேன். இந்த ரெட் கலர் ஷேட்ஸ் தான் பிராக்ஸ் பிளேன். பட் இட் லுக்ஸ் சம்திங் லைக் அ ரெக்டாங்குலர் கிறிஸ்டல் தான். பட் த பிளேன்ஸ் ஆர் லிட்டில் சாஞ்சி இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்ரேஸில் படிக்கும்போது இப்படி ஹாரிசான்டலாக காமிச்சேன் இல்லையா. ஓகே, அதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் அ பாயிண்ட் டு நோட் இயர். சரிப்பா, இப்போ அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ எக்ஸ்ரேஸ்க்கு பதில் இங்கே எலக்ட்ரான்ஸ் வருதான்ப்பா. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நேராக எங்கே படுதான், ஒரு பிராக்ஸ் பிளேனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, டைஃப்ராக்ட் ஆகுது. இந்த டைஃப்ராக்ட் வந்து இப்படி அனுப்பின எலக்ட்ரான் இட்ஸ் கோயிங் டு கோ இன் ரேண்டம் டைரக்ஷன்ஸ். ஓகே, ரேண்டம் டைரக்ஷன்ஸில் போதான் என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, இங்கே அனுப்பின எலக்ட்ரான் நிறைய டைரக்ஷன்ஸில் போகுது, பட் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் டீவியேட் ஆகிறத இங்கே காமிச்சிருக்கான். ஓகே, ஸோ இப்படி போகிற எலக்ட்ரான் இட்ஸ் கம்மிங் லைக் திஸ். எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் 5. நான் இந்த 5ஐ நீங்கள் எதோட கம்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு 5 படிச்சிங்க ஞாபகம் இருக்கா, இதை பாருங்கள். எக்ஸ்ரேஸ் படிக்கும் போது ஃபைண்ட் இந்த 5 சொன்னீங்களே, இப்படி ஒரு எக்ஸ்ரே பட்டு இப்படி போகுச்சு இல்லையா, அந்த ஆங்கிளும் இதுவும் சிமிலர், தே ஆர் எக்ஸாக்ட்லி சேம். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரான் பட்டு இப்படி போகும்போது அந்த ஆங்கிள் தான் எனது இங்கே 5. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் வேறு டீட்டான்னு. பிராக்ஸ் பிளேனுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் தானே டீட்டா, பிராக்ஸ் பிளேனுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் தானே டீட்டா. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா. சரி, இப்போ நிறைய டைரக்ஷனில் போச்சு, ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் மட்டும் எலக்ட்ரான்ஸ் நிறையா போச்சான். இப்போ அனுப்புகிற எலக்ட்ரான்ஸு ரேண்டம் டைரக்ஷனில் போகுது, ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட 5 டைரக்ஷனில் மட்டும் நிறைய எலக்ட்ரான்ஸ் அந்த டைரக்ஷன்லேயே போகுதான். இப்படி பட்டு இதே டைரக்ஷன்லேயே வந்துகிட்டே இருக்கான். ஓகே, எல்லா டைரக்ஷன்லேயும் போகுது, தட் இஸ் ட்ரூ. சரி, நிறைய டைரக்ஷன் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் மட்டும் போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். சரி இருக்கட்டும். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்ததை வந்து நீங்கள் எப்படி டிடெக்ட் பண்ணுவீங்க, அந்த கிறிஸ்டல் மேலே பட்டு நிக்கல் கிறிஸ்டல் மேலே பட்டு ரேண்டம் டைரக்ஷன் மூவ் ஆகுதுல, அதை எப்படி டிடெக்ட் பண்ணுவீங்க. யூ வில் ஹேவ் அ கலெக்டர் இயர், மூவபிள் கலெக்டர். இந்த கலெக்டர்ன்றது என்னென்னா, நீங்கள் எலக்ட்ரான் எந்த இடத்துல விழுது, எந்த 5ல் விழுது, இங்கே ஒரு 5ன்னு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, எந்த 5 ஆங்கிளில் விழுது அப்படின்றத இந்த டிடெக்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகும். இட் வில் பி லைக் அ பிக் டிடெக்டர். கரெக்டாக கண்டுபிடிச்சிரும் எந்த 5ல் எலக்ட்ரான் வந்து விழுந்துச்சு. இப்படி போன எலக்ட்ரான் 30 டிகிரியில் வந்துச்சா, 40 டிகிரியில் வந்துச்சா, 50 டிகிரியில் வந்துச்சா அப்படின்றத கரெக்டாக சொல்லும். ஓகே, இந்த டிடெக்டரோட என்ன அட்டாச் ஆகிருக்குன்னா ஒரு கேலனோமீட்டர். எதுக்கு கேலனோமீட்டர், தட் இஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல். அந்த செட்டப் அப்படி தான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து அங்கே ரீச் ஆகும்போது அது வழியாக ஒரு கரண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுவான், அதுக்கு கேலனோமீட்டர். ஓகே, அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பு. இந்த கலெக்டரோட ஒரு கேலனோமீட்டர் அட்டாச் ஆகிருக்கும். சரி, நீங்கள் இங்கே என்ன பாயிண்ட் எடுத்துக்கணும், திஸ் இஸ் அ பிராக்ஸ் பிளேன், திஸ் இஸ் ஃபார் டீட்டா, திஸ் இஸ் 5. என்ன 5ல் வந்து இன்சிடென்ட் ஆகுது, டைஃப்ராக்ட் ஆகிருக்குன்றது இந்த கலெக்டர் கண்டுபிடிச்சிரும். சரி, எல்லாம் ஓகே. சரி, இப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டில் நவ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் சே இன் த கமெண்ட் செக்ஷன். எஸ், நோ டவுட். ஸோ டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் மென்ஷன் இயர் in the chat. நோ டவுட்ஸ், ரைட்பா. சரி, இப்போ கவனிங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு எலக்ட்ரானை வந்து V பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆக்சலேட் பண்ணால் இட் வில் ஹேவ் அ வேவ் லென்த் ஆஃப் 12.27 டிவைடட் பை √V ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஃபார் எலக்ட்ரான்ஸ். சரி, இப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்கான்.
நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்கள். ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் ஸ்ட்ரைக்ஸ் த நிக்கல் கிறிஸ்டல். These electrons are scattered in all direction by the atoms in the crystal. ஸோ நிக்கல் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸால எல்லா எலக்ட்ரான்ஸும் ஸ்கேட்டர் ஆகுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் மட்டும்தான் நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு சொல்லியிருக்கேன்னா. சரி, the number of electrons scattered in different directions is collected with the help of a detector. ஸோ நிறைய இடத்துல எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆச்சுல, அது எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம், ஒரு கலெக்டர் ஆர் அ டிடெக்டர் we are having. ஸோ the intensity, நான் நம்ம YDSCல சொன்னோம்ல ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் டபுள் ஸ்டட்டில். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸ்கேட்டர்ட் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ் கலெக்டட். ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் நிறைய எலக்ட்ரான் கலெக்ட் ஆச்சு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அந்த இடத்துல மோர் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த இடத்துல மோர் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபாலிங், தட் பாயிண்ட் யூ நீட் டு கால் இட் அஸ் வாட், இன்டென்சிட்டி. எலக்ட்ரான் எந்த இடத்துல அதிகமாக எழுதோ சிம்பிளி யூ நீட் டு கால் இட் அஸ் தட் இன்டென்சிட்டி. கரெக்டா? சரி, இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள். பை ரொட்டேட்டிங் த டிடெக்டர், the intensity of the electrons are measured for different values. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் விழும். இந்த கலெக்டரை வச்சு உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, எந்த ஆங்கிள் ஆஃப் ஃபைவ்ல வந்து விழுந்துச்சு. ஃபைவ்க்கு பேர் என்னதுப்பா, ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஓகே, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ தான் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசல்ட் இருக்குது, என்னன்றதை பாருங்கள். அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு அதை உணர ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்டுன்னு. See, Davission and Germer found that intensity of scattered beam of electrons are not same in all directions. 5ஓட எல்லா டைரக்ஷன்லையும் எலக்ட்ரான் போல, பட் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஒரே டைரக்ஷனில் எல்லா எலக்ட்ரான்ஸும் போகல, இட் இஸ் கோயிங் இன் ரேண்டம் டைரக்ஷன் அப்படின்றத டேவிசன் அண்ட் ஜெர்மர் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் இதுதான்ப்பா டேவிசன் அண்ட் ஜெர்மர். எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எவ்வளோ வோல்டேஜில் பண்ண போகிறான்னா, எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுக்க போகிறான் அப்படின்னா 54 வோல்ட். வியோட வோல்ட் எவ்வளோ கொடுக்குறான், 54 வோல்ட் அவன் வந்து கொடுத்துருக்கான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆக்சலரேஷனுக்கு. ஓகே, 54 வோல்ட். இந்த 54 வோல்ட்டை ஆக்சலேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, it is found that the maximum intensity occurs at an angle of scattering phi is equal to 50 degree. அதாவது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத லெட்ஸ் பி வெரி கிளியர். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் விச் எலக்ட்ரான் இஸ் ஆக்சலரேட்டட், இட் இஸ் 54 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்கான். கரெக்ட். அதுக்கப்புறம் அண்ட் ஃபவுண்ட் தட் த மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு என்ன அர்த்தம், நான் உடனே நீங்கள் எப்போல்லாம் இன்டென்சிட்டி சொல்லும்போது உடனே நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணிக்கணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் விச் பிளேஸ் வேர் த எலக்ட்ரான்ஸ் ஆர் கலெக்டட். ஸோ ஒரு இடத்துல மேக்ஸிமம் இன்டென்சிட்டினா அந்த பர்டிகுலர் இடத்துல மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் தட் த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அக்கர்ஸ் அட் த ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங் phi is equal to 50 டிகிரி. ஸோ 50 டிகிரி ஃபைவ்ல நம்மளுக்கு நிறைய என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் கலெக்ட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு phi தெரிஞ்சிருச்சுன்னா we know what expression phi is equal to 180 minus 2 theta படி தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ, 65 டிகிரி. புரியுதா, 65 டிகிரின்னு நம்மளுக்கு வருது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கவனிங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 54 டிகிரியில் ஆக்சிலேட் பண்ணும்போது phi is equal to 50 ஆங்கிளில் நிறைய எலக்ட்ரான்ஸ் வருது. தட் இஸ் மோர் இன்டென்சிட்டி. மோர் இன்டென்சிட்டின்னா அது என்ன சொல்லலாம், நீங்கள் பிரைட்டுன்னு சொல்லலாமா, கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லலாமா, ஓகே யூ கேன் கால். கரெக்டாக, ரைட். ஸோ மேக்ஸிமம்னு சொல்லலாம், மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ண டேட்டா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ண டேட்டாவை எதில் போய் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, எக்ஸ்பெரிமெண்டலில் கிடைச்ச டேட்டாவை, இதுதானே எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைச்ச டேட்டா, இந்த டேட்டா போய் எதில் போட போகிறான், இதை எடுத்துகிட்டு போய் எதில் போட போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராக்ஸ் ஒரு ஃபார்முலா சொன்னார்ல, del x equal to 2d sin theta equal to n lambda. இது யாருக்கான கண்டிஷன், மேக்ஸிமம்கான கண்டிஷன் தானே. இப்போ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எந்த ஆங்கிளில் உங்களுக்கு வந்துச்சு, தீட்டா ஈக்குவல் டு 65 டிகிரியில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துச்சுல. சரி, எக்ஸ்பெரிமெண்ட் படி உங்களுக்கு எப்போ வந்துச்சு மேக்ஸிமம், 65 டிகிரி. இந்த ஆங்கிளில் நிறைய எலக்ட்ரான்ஸ் ரீச் ஆச்சு. கரெக்டாக, தட் இஸ் phi is equal to 50 and theta equal to 65. ஸோ 2d இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக இது அப்ளை பண்ணுறான். இவனுக்கு கிடைச்ச டேட்டாவை பிராக்ஸ் லாவில் போடுறான்.
டியோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இது எக்ஸ்பெரிமெண்ட் தானே. நிக்கல் கிறிஸ்டலோட டி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறான். நிக்கல் கிறிஸ்டலோட டி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுறான்ப்பா. இதில் டீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு எதுலேருந்து கிடச்சிது? வேர் யூ காட் த டீட்டா? ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து டீட்டா கிடச்சதில்ல, அந்த டீட்டாவை இதில் எடுத்துகிட்டு போய் போட போகிறான். போட்டால் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறான். ஃபார் கன்வீனியன்ஸ், ஃபார் சிம்பிளிசிட்டி n is equal to 1. இவன் ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறான். ஓகே, நீங்கள் பிராக்ஸ்லாம் அவன் என்ன பண்ணுறான்னா 50-40 ஆக்சைட் பண்ணுறான். டீட்டா ஈக்குவல் டு 65ல் அவனுக்கு நிறைய எலக்ட்ரான் வருது, மோர் இன்டென்சிட்டின்னு கண்டுபிடிச்சிக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் பிராக்ஸ் ஃபார்முலாவில் போய் இது ஒன்றுனா அவனுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறான். சப்ஸ்டியூட் பண்ண தட் இஸ் n1ன்னு எடுத்துக்கிறான். டீட்டா வந்து 65, டியோட வேல்யூ தெரிஞ்ச வேல்யூ, நோன் வேல்யூ, ஆல்ரெடி நிக்கல் கிறிஸ்டலுக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூ, அதையும் எடுத்துக்கிறான். அதையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்? சப்ஸ்டியூட் பண்ணுறான். ஸோ ஃபைனலாக அவனுக்கு என்ன வரப்போகுது? லாம்டாவோட வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் அவனுக்கு என்ன கிடைக்குது? 1.65 ஆம்ஸ்ட்ராங்னு கிடைக்குது. நல்லா கவனிங்க. இங்கே யார் வர்றது? எலக்ட்ரானா எக்ஸ்ரேவா? டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எலக்ட்ரான் தானே வருது. எலக்ட்ரானோட வேவ் லென்த் இது. ஓகே, எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நம்மளுக்கு ஒரு வேவ் லென்த் கிடைக்குதுப்பா, 1.65 ஆம்ஸ்ட்ராங். இது யாருக்குன்னு நினச்சி கண்டுபிடிக்கிறாங்க? அதாவது எக்ஸ்ரே, இந்த பாருங்க, பிராக்ன்றது யார் கண்டுபிடிச்சாரு? எக்ஸ்ரேஸ்க்குன்னு தானே கண்டுபிடிச்சாரு. அந்த ஃபார்முலா உள்ளே அப்ளை பண்ணியிருக்கேன்ல, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஐ காட் சம் லாம்டா 1.65 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கவனிங்க. இப்போ எலக்ட்ரானை வந்து எவ்வளோ தூரம் வச்சு ஆக்சிலேட் பண்ணான்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது? ஹெச்சோட வேல்யூ இஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ஒரு எலக்ட்ரானை ஆக்சிலரேட் பண்ண தியரிட்டிக்கலாக டி ப்ராக்லி சொன்னது இதுதானே. தியரிட்டிக்கலாக டி ப்ராக்லி என்ன சொல்லிட்டு போனார்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2me kன்னு சொன்னார். கே இருக்க இடத்துல நீங்கள் ஈவின்னு போடுவீங்க. ஃபைனலி √vன்னு வருது. வியை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டா? இவங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, தியரிட்டிக்கலாக லாம்டாவோட வேல்யூ யூஆர் கெட்டிங் எஸ் 1.67 ஆம்ஸ்ட்ராங். அதாவது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் விட்டுருங்க, எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுடலாம். ஜஸ்ட்டு டி ப்ராக்லி ஓட வேவ் லென்த் படி டி ப்ராக்லி யாருக்கு சொல்லிட்டு போனார்? டி ப்ராக்லி யாருக்கு சொல்லிட்டு போனார்? மேட்டர் வேவ். டி ப்ராக்லின்னு யாருக்கு சொல்லிட்டு போனார்? மேட்ரு வேவ். கரெக்டாக இல்லையா? ஸோ மேட்ரு வேவுக்கான லாம்டா இது. தட் இஸ் எலக்ட்ரான் ஆக்சலேட்டட் பை எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வி ஆர் கெட்டிங். இது வந்து நம்ம தியரிட்டிக்கலாக டி ப்ராக்லி சொல்லிட்டு போனது. தியரிட்டிக்கலாக ஃபார் வாட்? எலக்ட்ரான். ஓகே, இப்போ இது யார் சொல்லிட்டு போனா? பிராக்ஸு எக்ஸ்ரேக்கு சொல்லிட்டு போனார். அதை வச்சு நம்மளுக்கு வந்த லாம்டா என்னது? 1.65 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இப்போ இது வந்து பிராக்ஸ் சொன்னதை வச்சு நம்மளுக்கு கிடைச்ச லாம்டா வந்து 1.65. இது யாருக்கு சொன்னது? எக்ஸ்ரேஸ்க்கு. இது யாருக்கு சொன்னது? டி ப்ராக்லி வந்து மேட்டருக்கு, விச் இஸ் ஃபார் எலக்ட்ரான். ஸோ இது 1.67, அது என்னது 1.65. தே ஆர் ஆல்மோஸ்ட் வாட்? தே ஆர் க்ளோசர், ரைட்? ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய டி ப்ராக்லி ஈக்குவேஷனை எலக்ட்ரானை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ போத் தியரிட்டிக்கல் and the experiment results are almost equal, showing de Broglie hypothesis of matter wave associated with the moving electrons are confirmed by Davission and Germer experiment. So once again I will read. So both theoretical and experiment results are almost equal, showing, இதனால என்ன இது அப்படின்னா, de Broglie hypothesis of matter. de Broglie hypothesis என்னது? ஒரு மூவிங் பார்ட்டிகளுக்கும் மேட்டர் வேவ் இருக்குன்றது தானே டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ். அது வந்து வாஸ் கன்ஃபர்ம்டு பை டேவிசன் அண்ட் ஜெர்மர். ஏன்னா ஒரு எக்ஸ்ரேவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த பிராக்ஸ் லாவை நம்ம மூவிங் எலக்ட்ரானோட வேவ்லென்த்தோட மேட்ச் பண்ண வச்சோம். தேர் பை ஒரு மூவிங் பார்ட்டிகளுக்கு மேட்டர் வேவ்னு ஒன்று எக்ஸிஸ்ட் இருக்குது, அதை வச்சு எக்ஸ்ரே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பிராக்ஸ் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்ற பாயிண்ட் சொல்ல வரோம். சரி கவனிங்க.
இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இதுக்கு நோபல் ப்ரைஸ்லாம் தந்திருக்காங்கப்பா. இன் 1912 எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பிராக்ஸ்லாம் வந்துடுது 1912. 1924 அப்போது டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ். டி ப்ராக்லி தன்னோட மேட்டர் வேவோட ஹைப்போதிசிஸ் தராரு. மேட்டர் வேவோட ஹைப்போதிசிஸ். ஓகே. 1927 டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. 24 டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ். 1927 டேவிசன் அண்ட் ஜெர்மர். டேவிசன் அண்ட் ஜெர்மர் யாரோட ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க? பிராக்ஸோட ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக நோபல் ப்ரைஸ் வந்து தராங்க. யாருக்கு தந்திருப்பாங்க? நோபல் ப்ரைஸ் யாருக்கு தந்தாங்க? நோபல் ப்ரைஸ் வாஸ் given to what? டி ப்ராக்லி. டேவிசன் அண்ட் ஜெர்மருக்கு தரல. தே given to டி ப்ராக்லி. ரைட்டா? சரிப்பா. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் நம்ம வந்து வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் வி ஹவ் சீன். சரி, இப்போ அடுத்து கவனிங்க இதோட அப்ளிகேஷன். ஓகே, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். See, it is an important application of de Broglie wave. So it is an important application of de Broglie wave. De Broglie wave na enadhu? What is de Broglie wave? Matter wave, correct? So matter wave வச்சு ஒரு முக்கியமான மேட்டர் வேவ்ன்றது என்னது? மூவிங் பார்ட்டிகல்ஸ். இப்போ நான் கூட மூவ் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மேட்டர் வேவ் அசோசியேட்டட். ஓகே. ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த வேவை வச்சு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றான். ஸோ யூஸ் டு ஸ்டடி வெரி மைன்யூட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் வைரஸ், மைக்ரோப்ஸ் எக்ஸெட்ரா. மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலை ரொம்ப கிளியராக பார்க்கறதுக்கு இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றான். இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னா மேட்டர் வேவ்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஓகே. லைக் லைட் ரேடியேஷன்ஸ் எலக்ட்ரான் பீம்ஸ் பிஹேவ்ஸ் ஆஸ் வேவ்ஸ். கரெக்டு தானே? Like light radiation, electron beams behaves as waves but with much smaller wavelength. கவனிங்கப்பா, நம்மளுக்கு லைட் ரேடியேஷன்ஸ் தெரியும். லைட் ரேடியேஷன் என்னது? he is talking about the visible radiation. இந்த இடத்துல அவன் எதை பற்றி சொல்ல வரான்னா 400, அதாவது விசிபிள் ரேடியேஷன்றது என்னது? விப்ஜிஆர், ரைட்? அதோட வேவ்லென்த்தை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் மூவ் பண்ணும்போது ஒரு வேவ்லென்த் வருதுல்ல, அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக. லைட் ரேடியேஷனோட வேவ்லென்த் வந்து எவ்வளோ? 4000 ஆம்ஸ்ட்ராங் டு 7000 ஆம்ஸ்ட்ராங் விப்ஜிஆர். கரெக்டாக? இதே நீங்கள் ஒரு மூவிங் எலக்ட்ரானுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வேல்யூ, க்ளோஸ் டு 2 ஆம்ஸ்ட்ராங். 4000 ஆம்ஸ்ட்ராங் எங்கே இருக்குது? 2 ஆம்ஸ்ட்ராங் எங்கேப்பா இருக்குது? ஓகே. ஸோ கவனிங்க, just like any other microscope, its resolving power is also inversely related to the wavelength of the radiation, that is electron beam. அதாவது ரிசால்விங் பவர்னு நீங்கள் ஒரு குவான்டிட்டி படிச்சிருப்பீங்க. ஸோ ரிசால்விங் பவர்ன்றது ஒரு இமேஜை தெளிவாக பார்க்குறதுக்கு. ஓகே. அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை ரொம்ப கிட்டத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை தெளிவாக பார்க்குறதுக்கு ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அப்படிலாம் இருக்குது. அதுதான் வந்து எவ்வளோ கிளியராக இமேஜ் இருக்குது அப்படின்றத சொல்லும். ஸோ ரிசால்விங் பவர் பொதுவாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நீங்கள் என்ன வேவ்லென்த் ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்கும் பொதுவாக. ஓகே. லேம்டாவை நீங்கள் எந்த லேம்டாவை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ரிசால்விங் பவர். மோர் த ரிசால்விங் பவர், மோர் கிளியர் த இமேஜ் வில் பி, மோர் பெட்டர் டு சி டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேயும் அதே தானா, ரிசால்விங் பவர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டான்றான். ஓகே. ஸோ இயர் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் என்ன நடக்குதுன்னா, இயர் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் லென்சஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் வித் வாட்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எதை யூஸ் பண்ண போகிறான்? எலக்ட்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். ஜஸ்ட்டு நீங்கள் நெட்டில் போய் இமேஜ் சர்ச் பண்ணி பாருங்கள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு போட்டிங்கன்னா யூ கேன் சி தட் மெனி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எலக்ட்ரான்ஸ் வில் பி டிஸ்டர்ப்டு, ரைட்? ஸோ அதனால் ஆல்சோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றாங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில். ஆல்சோ வியூவிங் ஸ்க்ரீன் யூஸ்டு ஷுட் பி fluorescent, so the image produced could be visible. And electron microscope can have a very high magnification, okay, of 10 to the power of 5.
very high magnification or very high resolving power அப்படின்னு சொல்லலாம். 10 to the power of 5 வரைக்கும் இருக்குது ரைட்பா. ஸோ கவனிங்க, நான் சொன்ன பாயிண்ட்ஸை டீட்டெயிலாக இதில் எழுதியிருக்கேன். ஸோ ஃபார் விசிபிள் லைட் in usual microscope, resolving power used in usual microscope. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று படிச்சிருக்கீங்கல்ல, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதிலெல்லாம் லைட்டு தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் விசிபிள் லைட் யூஸ்ட் இன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், பொதுவாக விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணி தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ஏன்னா டேரெக்டாக நம்ம இமேஜை பார்ப்போம் விசிபிள் லைட் ஒன்லி. ஸோ லாம்டா ரேஞ்சஸ் ஃப்ரம் 4000 to 7000 ஆம்ஸ்ட்ராங் விச் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஆனால் இங்கே நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் யாரை யூஸ் பண்ண போகிறோம்? எலக்ட்ரானோட மேட்ரு வேவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரான் வேவ் எலக்ட்ரான்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இப்போ கவனிங்க, இது வந்து ஒரு எலக்ட்ரான். ஓகே, எலக்ட்ரான் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆக்சிலரேட் ஆகுதுன்னா 50 kV. எலக்ட்ரான் ஆக்சிலரேட்டட் பை 50 kV. K ன்றது 10 to the power of 3. Mass of electron is me. What is the kinetic energy? When an electron is accelerated by a potential difference of V, that is 50 kV ன்னு கொடுத்துருக்கான். Then what is the kinetic energy? EV தானே, QV ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ kinetic energy gained will be equal to EV. So this is the kinetic energy of the electron. இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து இது. ஸோ இந்த எனர்ஜி டைரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு நம்மளோட டைரக்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, lambda is equal to h by root of 2mke ன்னு ke இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி you will have answer as 5.5 into 10 to the power of -12 மீட்டர். ஸோ லாம்டா என்ன கிடைக்குது பாருங்கள். லாம்டா இது வந்து மேட்ரு வேவ், தட் இஸ் எலக்ட்ரானோட வேவ் லென்த் தானே, மேட்ரு வேவோட வேவ் லென்த் தானே, 0.055 ஆம்ஸ்ட்ராங் மேட்ரு வேவ், விச் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இயர். ஸோ பேசிக்காக என்னென்னா, ஒரு விசிபிள் லைட்டை வந்து நீங்கள் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துருப்பீங்க, அது வந்து 4000 to 7000 ஆம்ஸ்ட்ராங் விப்ஜிஆர். ஆனால் எலக்ட்ரானோட வேவ் லென்த் எவ்வளோ, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, விச் இஸ் கம்பேரபிள் வித் வாட். இதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், லாம்டா ரொம்ப கம்மியாக இருக்கனால அதனால ரொம்ப தெளிவான இமேஜஸ் எடுக்க முடியும். இதையே நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள், இமேஜஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், பார்த்து பயந்துருவீங்க, இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக எடுக்க முடியுமா அப்படின்னு. So much advanced is electron microscope which is possible using de Broglie's matter wave. Okay, right. So இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, let's go to the problems. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? anyone is having doubt? No doubt. இதை நம்ம இதை லைக் பண்ணுங்கப்பா, லைவில் இருக்கீங்க, you can just like போட்டிங்கன்னா it motivates me. ஓகே சரிப்பா, இப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? வாட் எவர் டில் நவ் ஐ தாட். நோ டவுட் பா, கமான். எப்படி டவுட்டே இல்லாமல் இருக்கும்? டவுட் இருக்கும்ல. போஸ்ட் இந்த சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேட் லைவ்னு இருக்கா ஃபர்ஸ்ட். ஓகே ரைட். ஸோ டவுட் இல்லைன்னு எடுத்துக்கினேன். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஆகாஷ், ஓகே, நோ டவுட், சூப்பர். ஓகேப்பா, குட். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இன் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் எலக்ட்ரான் பீம் ஆஃப் வேவ் லென்த் இஸ் 1.5 ஆம்ஸ்ட்ராங்கா. அதாவது எலக்ட்ரான் டேவிசன் அண்ட் ஜெர்மர்ன்றது என்னது, சிமிலர் டு பிராக்ஸ் லா, ரைட்? அதாவது டேவிசன் ஜெர்மரில் இட் பேசிக்கலி சாட்டிஸ்ஃபைஸ் யாரோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு? பிராக்ஸ் லா தானே, 2d sin θ = n lambda. ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், எலக்ட்ரான் பீமோட வேவ் லென்த் வந்து 1.5 ஆம்ஸ்ட்ராங்கா. இட் இஸ் இன்சிடென்ட் ஆன் அ கிறிஸ்டல் ஆஃப் lattice. இட் இஸ் இன்சிடென்ட் ஆன் அ கிறிஸ்டல் lattice ஆஃப் lattice ஸ்பேசிங்கோட வேல்யூ கொடுத்துருக்கான். lattice ஸ்பேசிங்ன்றது யாரோட வேல்யூ? lattice ஸ்பேசிங்னா என்னது? டியோட வேல்யூ, கரெக்டா? 1.3 ஆம்ஸ்ட்ராங். வேவ் லென்த் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கான்? எலக்ட்ரான் பீம் ஆஃப் வேவ் லென்த், அதாவது மேட்ரு வேவோட வேவ் லென்த் கொடுத்துருக்கான் 1.5 ஆம்ஸ்ட்ராங்.
ஃபைண்ட் த ஆங்கிள், இன்சிடென்ட் ஆங்கிள். அதாவது தீட்டா கேட்குறான்பா, மறந்துடாதீங்க. தீட்டா இஸ் நத்திங் பட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். கரெக்டாக இல்லையா? ஃபைன்றது என்னது? ஃபைன்றது ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங், தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆர் கிளாசிங் ஆங்கிள் அப்படின்னு சொன்னேன். ஸோ டியோட வேல்யூ 3 ஆம்ஸ்ட்ராங், லாம்டாவோட வேல்யூ 1.5 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான்? தீட்டா என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் மீன்? n is equal to 1. கரெக்டா? ஸோ இதோட சொல்யூஷனை பாருங்கள். யா, திஸ் இஸ் த சொல்யூஷன். நம்மளோட டி வேல்யூ கொடுத்துருந்தானா? டி வேல்யூ கொடுத்துருந்தா லாம்டாவோட வேல்யூ தே ஆஸ்கிங் வாட்? தேர் ஆஸ்கிங் தீட்டாவோட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? 2d sin theta equal to n lambda n 1. தீட்டாவோட வேல்யூ தேர் ஆஸ்கிங் 2 3. ஓகே, sin theta equal to 1/4. ஆங்கிளாக மாற்றும் போது உங்களுக்கு 14.4 டிகிரி அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். யாராவது உங்ககிட்ட ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 5 is equal to 180 minus 2 theta. கரெக்டாக? இது வந்து ஒரு ப்ராப்ளம். லெட்ஸ் கோ டு another ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. இன் டேவிசன் அண்ட் ஜெர்மர். சொல்யூஷன் வந்துச்சா? எவ்ரிதிங் ஓகே? நம்ம லைவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, குட். சரி, இப்போ கவனிங்க. In Davission and Germer experiments, second maximum is obtained for a electron beam of wavelength. Second maximum கிடைக்குதாம்பா. That is n is equal to 2. Angle of incident at an angle எவ்வளோ கொடுத்துருக்கான்? Angle of incidence எவ்வளோ? theta equal to 30 degree. இப்போ அவன் என்ன கேட்குறான்? lattice spacing கேட்குறான். That is d, small d கேட்குறான். அப்போ என்ன பண்ணலாம்? டைரெக்டாக you can use the formula. கரெக்டாக பாருங்கள். லாம்டாவோட வேல்யூ, தீட்டாவோட வேல்யூ, என்னோட வேல்யூ கொடுத்துட்டான். they are asking d. டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். you will get 5 ஆம்ஸ்ட்ராங். that is the answer. கரெக்டாக? சரிப்பா, இப்போது நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2022 கேட்ட கொஸ்டின். 2022. லெட்ஸ் see யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கமான் கமான். கமான்பா கமான். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டுன்னு? எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட்? டைரெக்டாக ஆன்சர் பண்ணலாம்ல இது? ரைட்பா. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? லாம்டா ஈக்குவல் டு h/p கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? லாம்டா ஈக்குவல் டு h/p. அவன் யாருக்கும் உள்ள இது கேட்குறான்? டைரக்ட் ப்ராப்ளம் தானே? ஸோ எஸ். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. ஸோ ஹெச்சும் லாம்டாவும் பியும் எப்படி கனெக்டட்? தே ஆர் இன்வர்ஸ்லி கனெக்டட். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நம்மளுக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. ஸோ தே ஆர் இன்வர்ஸ்லி கனெக்டட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் பண்ணுங்கள். லெட்ஸ் see யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். வாட் இஸ் த மொமெண்டம், ஸ்பீட் அண்ட் de Broglie wavelength of electron with kinetic energy 120 eV. ஸோ 120 eV உள்ள கைனட்டிக் எனர்ஜி ஈவிக்கு வாட் இஸ் த எலக்ட்ரானோட மொமெண்டம்? இதெல்லாம் என்னன்னு கேட்குறான். கமான். லெட்ஸ் see யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எஸ் எஸ். இப்போ வந்து நம்மளுக்கு எனர்ஜி தெரியும், கைனட்டிக் எனர்ஜி தெரியும். கேஇ கொடுத்துட்டான். கரெக்டாக? தே ஹவ் கிவன் கேஇ.
YOLO, it is equal to 120 eV. So what is the momentum? P is equal to 2m ke. கரெக்டா? ke ஓட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டான். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்மளுக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் P கண்டுபிடிச்சிடலாமா? P கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா P is equal to mv. இதை படி உங்களால் என்ன சொல்ல முடியும்? ஸ்பீடு கேட்டிருக்கான். ஸ்பீடையும் உங்களால் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான்? டி ப்ராக்லி வேவ்லென்த். இதுக்கு நம்மளுக்கு டேரெக்டாக ஃபார்முலாஸ் இருக்குது. கரெக்டாக வாட் இஸ் அ ஃபார்முலா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஃபார் எலக்ட்ரானுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 12.27 ஓகே 12.27 divided by root v ஆம்ஸ்ட்ராங். இதில் வந்து அதாவது இங்கே v வந்து நம்ம என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் வோல்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா v ஈக்குவல் டு 120ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ அதாவது எலக்ட்ரான் வோல்ட் யூனிட்னா வெறும் டேரெக்டாக நீங்கள் வெறும் 120 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இந்த ஈவியை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் 120யை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓகே ரைட். ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் டிட் ஹியர். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2m. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான் h by p. பட் நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஈஸி. டேரெக்டாக we know the simplified expression. ஓகே ரைட். ஸோ அடுத்து இந்த ப்ராப்ளம் கவனிங்க. யா இந்த ப்ராப்ளம் லெட்ஸ் டூ. an electron is accelerated by a potential difference of எவ்வளோ kV? 10,000 V volt. Its de Broglie wavelength is nearly equal to என்னவா இருக்கும்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 2019ல் கேட்டிருக்கான். இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் எலக்ட்ரானை ஆக்சிலரேட் பண்ணுறான்னா யாரை ஆக்சிலேட் பண்ணுறான்? எலக்ட்ரானு. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் நம்மளுக்கு? 12.27 ஆம்ஸ்ட்ராங் ரைட், டிவைடட் பை ரூட் வி. நல்லா கவனிங்க, இங்கே வோல்ட் இருக்க இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டில் போடணும். தட் இஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 10,000 வி இல்லையா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். then only you can substitute. That is 10 to the power of 4 EV divided by 1.6 into 10 power of minus 19. இதுதான் கரெக்டான ஃபார்முலா. ஓகே, இப்போ இது வந்து நம்மளோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் விச் இட் இஸ் ஆக்சிலேட்டட் 10,000 போட்டிருக்கான். ஸோ 10,000 வோல்ட்டை நான் என்னவா மாற்றுறேன்? ஈவிக்கு மாற்றிடுறேன் ரைட். ஸோ இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வி இருக்கிற இடத்துல ஐ கேன் சப்ஸ்டியூட். இதை சப்ஸ்டியூட் பண்ணி யூ நீட் டு ஃபைண்ட் த ஆன்சர். இல்லை நான் டைரெக்டாக ப்ரொசீஜருக்கே போயிடுறேன், ஓகே நான் டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் கூட யூஸ் பண்ணலாம். அது என்ன டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்? நம்மளுக்கு என்ன தெரியும்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை 2me kன்னு தெரியும்ல, கைனடிக் எனர்ஜி. இப்போ கைனடிக் எனர்ஜி இருக்க இடத்துல நீங்கள் என்ன போடணும்? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மேக்னிடியூட் இன்டூ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a இன்டூ 10 பவர் ஆஃப் 4. இந்த கேஇயை நீங்கள் டைரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த லாம்டா ரைட்டா? டவுட்ஸ் இருக்கா? இப்போ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் யூ கேன் புட். கமான். யா லெட்ஸ் சி, யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓ ஓகே, ஓ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்றான்.
Yeah, so ஓகே, நீங்கள் வந்து டைரெக்டாக வோல்ட்டை மட்டுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து இந்த ப்ராப்ளமில் நான் என்ன ஐடியா கொடுத்தேன் அப்படின்னா, ஐ ஹவ் கிவன் யூ த ஐடியா, இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஐ ஹவ் தாட். பட் அப்படி இல்லை, இது யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் இயர். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணல உங்களுக்கு ஆன்சர் வந்துடுது. ஓகே, ஸோ நீங்கள் 10,000 டேரெக்டாகவே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நத்திங் ராங் இயர். யா, நீங்கள் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு இல்லை. ஓகே, ஸோ டைரெக்டாக அது வந்து பிடி தான், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் விச் இட் இஸ் accelerated. டேரெக்டாக நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம்பா. 12.27 ஆம்ஸ்ட்ராங் divided by root 10 to the power of 4. 10 to the power of 4 will give you what? 10 to the power of 2. So 12.27 into 10 to the power of minus 12 மீட்டர் அப்படின்னு வரும் லேம்டாவோட வேல்யூ. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு? ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட் இல்லையா? ஓகே, ரைட். சரி, ஐ மேட் அ ஸ்மால் கிளிச். அது ஜஸ்ட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணதில் ஐ மேட் சம் மிஸ்டேக். சரிப்பா, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். சரி, இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுவீங்க? எஸ், கமான். See, an electron is accelerated from a rest through a potential difference of V volt. Okay, if the de Broglie wavelength of electron is this much, how much is the potential difference அப்படின்னு கேட்குறான். இது 2020 கொஸ்டின். 2019ல் அது கீழே ஆல்மோஸ்ட் they are similar question. Let's see யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ electron is accelerated from the rest through a potential difference. அப்போ எவ்வளோ கைனடிக் எனர்ஜி நம்மளுக்கு? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E into potential difference, கரெக்டா? ஸோ if the de Broglie wavelength is lambda, ஸோ லேம்டாவோட வேல்யூ into 10 to the power of minus 2 nanometer. ஸோ வாட் இஸ் the potential difference அப்படின்னு கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு தெரியும், வாட் யூ நோ அப்படின்னா so lambda equal to 12.27 ஆம்ஸ்ட்ராங் divided by root V. இந்த V இருக்க இடத்துல நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? யூ கேன் சப்ஸ்டியூட் இன் வோல்ட் இட் செல்ஃப். ஸோ வோல்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டைரக்ட்லி வில் கெட் த ஆன்சர். ஸோ அதாவது வோல்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் விச் இஸ் root V is equal to divided by lambda, square up பண்ணுங்க, you will get the answer. கரெக்டா? ஓகே, இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power of 4. you will get answer as 10 to the power of 4. ரைட், இப்போ அடுத்த ப்ராப்ளம். you can do this problem. let's see யார் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். இதுவும் நான் உங்களுக்கு தியரியில் சொல்லி கொடுத்தது தான். come on bias. yes come on. எஸ், ஆன்சர் கண்டுபிடிங்க.
or no doubt, any doubt is there? Come on, இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இதில் வந்து நியூட்ரான் வந்து எதோட ஈக்குவலிபிரியமில் இருக்கு? Okay, right. So என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. வாட் இஸ் த டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் அ நைட்ரோஜன் மாலிக்யூல்? நைட்ரோஜன்ன்றது என்னது? N2 வெறும் N? It is N2, ரைட்டா? ஸோ வாட் இஸ் த டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் நைட்ரோஜன் மாலிக்யூல் இன் ஏர் அட் 300 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்கான். at 300 Kelvin. Okay. Assume that the molecule is moving with the root mean square speed. So molecule na enadhu? Nitrogen molecule எவ்வளோ ஸ்பீடில் போகுதா? Nitrogen is N2. It is எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கான்? root mean square speed na enadhu? V is equal to 3 kBT by m. கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து யாரோட மாஸ் இங்கே போடணும்? மாஸ் ஆஃப் நைட்ரோஜன். நைட்ரோஜன் மாலிக்யூல் N2, வெறும் N கிடையாது, N2. mass of N2 you need to substitute here. இந்த ஃபார்முலாவில் this is the speed. சரி, இப்போது அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். டி ப்ராக்லி வேவ்லேருந்து கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? lambda is equal to h by root of 2m. அதாவது இதை நீங்கள் டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணலாம். வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும்ல. வாட் இஸ் வெலாசிட்டி இயர்? v. ஸோ இது ஸ்கொயர் அப் பண்ணுங்கள். யூ வில் ஹேவ் வாட்? mv ஸ்கொயர் டிவைடட் பை 3 kBT by m. ஓகே. ஸோ நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது? lambda is equal to h by p. ஸோ p இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? root of 2m ke. கரெக்டாக? இங்கே யாரோட மாஸ் போடணும்? நீங்கள் N2ஓட மாஸ் மறந்துட வேண்டாம். ஸோ இப்போ ரெண்டு பக்கம் யூ நீட் டு டிவைட் பை 2 பண்ணிங்களா? தென் யூ வில் கெட் திஸ் as what? கைனடிக் எனர்ஜி. இந்த கைனடிக் எனர்ஜி எடுத்துகிட்டு போயிட்டு 3/2 kBT by m. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லெட்ஸ் see what is the answer. ஓகே. யா, ஸோ என்ன ஆன்சர் வரும்? எஸ், கமான் கமான், பென் அண்ட் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதோட சொல்யூஷன் பாருங்கள். லெட்ஸ் see the solution now. ஓகே, I will just erase this part. அதே ஃபார்முலா தான். சரி, கவனிங்க. இப்போ இந்த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடுன்றது என்னது? v is equal to root of 3 kBT by m. kbன்றது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னது? வாட் இஸ் kbயோட வேல்யூ? 1.38 into 10 to the power of -23 இல்லையா? ஜூல்ஸ் பர் கெல்வின் இன்வர்ஸ். சரி, இப்போ வந்து இது வந்து என்னது? ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. ஸோ 3 kBTயோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எம்மோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரோஜன் கொடுத்துருக்கான். நைட்ரோஜன் வேறு, நைட்ரோஜன் மாலிக்யூலுன்றது வேறு. இங்கே நம்மளுக்கு வந்து மேலே வேவ் லென்த் ஆஃப் யார் கேட்டிருக்கான்? நைட்ரோஜன் மாலிக்யூல், நாட் த நைட்ரோஜன். ஸோ நீங்கள் வெறும் நைட்ரோஜன் மட்டும் போடக்கூடாது. நைட்ரோஜன் மாலிக்யூல், தட் இஸ் 2 times நைட்ரோஜன். ஸோ இது வந்து
நைட்ரோஜனுக்கு நைட்ரோஜன் மாலிகுலுக்கு 2 டைம்ஸ்னு வரும். ஸோ எம் இருக்க இடத்துல என்ன வரும் 14 இருக்குது. இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 28.0152 வரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லாமே கெல்வினில் தான் போடணும். வெலாசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டி கண்டுபிடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், you can directly find the answer. So what answer you will get? Yeah, so lambda is equal to h by mv. Substitute பண்ணுறான், உனக்கு வேவ் லென்த் கிடைக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் பேஸ்ட் ஃபார்முலா. சரி, இப்போ அடுத்து இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுவீங்க? டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப், இது வந்து 2017 கேட்டிருக்கான். De Broglie wavelength of a neutron in thermal equilibrium with heavy water. Thermal equilibrium with heavy water at temperature T and mass is m. So இதை எப்படி பண்ணுறது? How to do this? நான் இதை வந்து உங்களுக்கு தியரியில் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்தேன். இப்போ வெறும் தெர்மல் எனர்ஜி ஆஃப் நியூட்ரான் எதுவோடையும் ஈக்குலிபிரமில் இல்லை, எந்த ஒரு பர்டிகுலர் மேட்டரோடையும் ஈக்குலிபிரமில் இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை கவனிக்கணும். தெர்மல் ஈக்குலிபிரம் வித் சம் மேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான. அப்படி கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இல்லைனா டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. அதாவது ஒரு ஃப்ரீ நியூட்ரானாக இருந்தால் என்ன பண்ணணும், வாட் இஸ் த வெறும் நியூட்ரான் தெர்மல் நியூட்ரான் கொடுத்துருக்கான், வெறும் ஃப்ரீ தெர்மல் நியூட்ரான் கொடுத்துருக்கான். அப்போ கைனடிக் இருக்க இடத்துல கேபிடி போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன் கெல்வின். இது வந்து ஃப்ரீ தெர்மல் நியூட்ரான், free thermal neutron. Okay, இப்போ இதே வந்து the neutron is in thermal equilibrium with what particular matter. It can be any matter. இதோ ஒரு மேட்டர் கொடுத்துருந்தான்னு வைங்க, அப்போது k is equal to 3/2 kBTன்னு யூஸ் பண்ணணும். 3/2 kBT அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும்ப்பா. ஸோ திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? The neutron in thermal equilibrium with a heavy water, D2O ன்னு சொல்லுவாங்க இல்லையா, this is heavy water. H2O is normal water, இது வந்து heavy waterன்னு கூடுவான். D2O deuterium 2O. சரி, இந்த இடத்துல வந்து lambda is equal to h by 2m நியூட்ரானோட மாஸ் இன்ட்டு ke. இந்த ke இருக்க இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? It is equilibrium with some matter, so 3/2 kBT. ரைட்டா? எஸ், ரைட்ப்பா, குட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கவனிங்க, லாஸ்ட் ப்ராப்ளம், சம் 2 ப்ராப்ளம்ஸ் we do more. யா, இந்த ப்ராப்ளம் பண்ணுங்கப்பா. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். லெட்ஸ் see யார் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். An electromagnetic wave of wavelength lambda is incident on a photosensitive material of negligible work function. This is the first case. If m mass of photoelectron emitted from the surface has a de Broglie wavelength of lambda d, then which expression is true அப்படின்னு கேட்குறான். Very simple but ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு question. Yes. Come on, yes. See, an electromagnetic wave of wavelength lambda is incident on a photosensitive material, which is simply what photoelectric effect தானே அவன் சொல்ல வரான். ஸோ E எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வந்துட்டுருக்கு lambda wavelength. அதோட எனர்ஜி என்னவா செலவாகும்? W ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி, கரெக்டாக? இப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கான். வாட் இஸ் த வேவ்லென்த் ஆஃப் ஃபோட்டான்? Lambda is the wavelength of photon. So E is equal to ke. E என்றது என்னது? Incident photon oda wavelength, which is hc by lambda. So what is the kinetic energy நம்மளுக்கு? Kinetic energy is equal to hc by lambda. Any doubt here? Okay. K is equal to what? hc by lambda. ரைட்டா? கைனடிக் எனர்ஜி. இப்போ we got kinetic energy ஓட வேல்யூ. இப்போ de Broglie wavelength எப்படி சொல்லுவீங்க?
அந்த எலக்ட்ரானுக்கு de Broglie wavelength கேட்குறான்பா lambda dன்னு. So what is the de Broglie wavelength? Lambda divided by what? H by root of 2mke. கரெக்டாக இதானே ஜென்ரல் ஃபார்முலா 2mke தானே. k இருக்க இடத்துல என்ன வரும்? hc by lambda. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி யூ நீட் டு கெட் த ஆன்சர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ லேம்டா கண்டுபிடிச்சிட்டேன். லேம்டா டி கேஏ உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்டு, ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் நெக்லிஜிபிள். அந்த டேர்ம் மட்டும் 0 போட்டுரும். ஸோ என்ன வரும்? 2m hc by lambda. ஸோ ஜஸ்ட் ஸ்கொயர் அப் பண்ணுங்கள். lambda d square equal to h square by 2m hc by lambda. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? h கேன்சல் ஆகும். ஃபைனலி lambda d is equal to what? ஸ்கொயரில் தான் இருக்கும். lambda h divided by 2m c. ஸோ இதான்ப்பா நம்மளுக்கு வர ஆப்ஷனு. ஓகே, ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு? இந்த ஆப்ஷனா அந்த ஆப்ஷனா? இப்போ இதிலேருந்து இந்த லேம்டா ஒரு சைடு வச்சுக்கோங்க, மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போங்க பார்க்கலாம். ஏன்னா ஆப்ஷனில் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்குது. 2mc by h lambda d ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இது எந்த ஆப்ஷன் வருது நம்மளுக்கு? ஆப்ஷன் டி. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். கரெக்டாக? எனி டவுட்? நோ. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் we will do, then we will finish the discussion. Come on, quick. இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் which is very important. So electron of mass m with initial velocity they have given. So electron oda mass கொடுத்துட்டா அதோட initial velocity, okay, v naught is a positive term அப்படின்னு கொடுத்துருக்கேன். enters a magnetic electric field at time t equal to 0. lambda naught is its de Broglie wavelength, and okay, initially then its de Broglie wavelength at time t. let's see யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் திங்க் பண்ணிங்கன்னா, பட் நீங்களாகவே ட்ரை பண்ணணும். இது வந்து நீட்டில் கேட்ட கொஸ்டின் 2018. ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் திஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கமான் பா, லெட்ஸ் யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எஸ், இப்போ நம்ம லெட்ஸ் ஒன்றா போவோம். ஓகே, இப்போ ஒரு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு we are having இனிஷியலாக டைம் t equal to 0. அப்போ வாட் இஸ் த வெலாசிட்டி? v vector is equal to v naught into I cap. கரெக்டாக? இது வெலாசிட்டி. இப்போ இந்த வெலாசிட்டியோட ஸ்பீட் என்னது? மேக்னிடியூடோட வேல்யூ ஜஸ்ட் சிம்பிளி v naught. மேக்னிடியூட் which is a root of a square plus b square plus c square போடுவீங்களா, ரூட். மேக்னிடியூட் இஸ் v. இப்போ வாட் இஸ் த, இது வந்து t equal to 0. கரெக்டாக? டைம் t equal to 0, ஸ்பீடு வந்து v naught. வாட் இஸ் த de Broglie wavelength at time t equal to 0ன்னு கொடுத்துருக்கேன்? lambda naught. ஸோ lambda naught is nothing but h by m into v naught. ஸோ this is what? de Broglie wavelength. இவன் கொடுத்த lambda naughtன்றது என்னது? h by m v naught. இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, we are using an electron. ஓகே, நம்மளுக்கு ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் எலக்ட்ரானை கொண்டு போயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குன்னு சொல்கிறான். ஸோ எலக்ட்ரான் என்டர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னது? F is equal to Q into E vector. கரெக்டாக? ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுன்னா it will experience a force of F vector. இப்போ நான் Q இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மைனஸ் E வித் த சைன் போடுறேன். வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்? மைனஸ் E naught into I cap. So what is the final value? F vector is equal to E double E naught I cap. So this is the force acting on the electron. So இந்த force வந்து எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகுது. இப்போ what is
the expression we know. என்ன தெரியும் நம்மளுக்கு? Force is equal to mass into acceleration, correct? So force வந்து E naught I cap is equal to m into a vector. So this is what? Acceleration. First in the acceleration uniform or non-uniform கண்டுபிடிங்க. Acceleration acceleration uniform or non-uniform? Yes, acceleration constant தான, time dependence இல்லைல்ல. So it is a uniform acceleration. அப்போ uniform acceleration இருந்தால் உங்களால் என்ன யூஸ் பண்ண முடியும்? How you will find the velocity? V vector is equal to u vector plus a vector into t. So v vector u வந்து initially என்ன, what is the velocity? இப்போ கொடுத்துருந்தால what is the question? Question initially velocity was v naught I cap. So v naught I cap. So v naught I cap plus e w naught divided by m into acceleration I cap nu varum, that is t into I cap nu eludalama. So this is what? Velocity at time t. This is a velocity at time t. What is the speed at time t? Magnitude கண்டுபிடிங்க. இதுக்கு ரெண்டுமே I தான். ரெண்டுமே I னா என்ன வரும்? பா காமனா நீங்க I ன்னு எழுதலாம்ப்பா. into t I cap. So what is the speed? V naught plus என்ன வரும் நம்மளுக்கு? கரெக்டாக இதான் நம்மளோட ஸ்பீடு. ஸோ லேம்டாவோட வேல்யூ என்ன வரும்? டி ப்ராக்லி வேவ்லென்த் அட் எனி டைம் லேம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mv. வியோட வேல்யூ என்னது? m இன்ட்டு v நாட் ப்ளஸ் e நாட் பை mt. கரெக்டாக இல்லையா? யா, திஸ் இஸ் த ஆன்சர் வி காட். டி ப்ராக்லி வேவ்லென்த் அட் டைம் t. ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் இருக்கா? இந்த 4 ஆப்ஷன்லையுமே வந்து நம்மளுக்கு ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், விச் இஸ் லேம்டா நாட். நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷனில் லேம்டா நாட்டே இல்லை பாருங்கள். ஹெச் இருக்குது, எம் இருக்குது, வி நாட்லாம் இருக்குது, பட் லேம்டா நாட் இல்லை. அப்போ லேம்டா நாட்டுன்றது என்னது நம்மளுக்கு? வாட் இஸ் லேம்டா நாட்? ஹெச் பை எம் வி நாட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷனை ஐ எம் கோயிங் டு டேக் வி நாட் அவுட் சைட். ஸோ இந்த டேர்ம் இந்த வி நாட் வெளில எடுக்க போகிறேன். வி நாட் வெளில எடுத்தால் வாட் ஐ வில் கெட்? காமனாக வி நாட்டை வெளில எடுக்கிறேன்ப்பா. ஸோ இந்த வி நாட்டை திரும்ப உள்ளே கொண்டு போனால் எனக்கு பழைய எக்ஸ்பிரஷனே வந்துடும். நீங்கள் பண்ணது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு வி நாட்டை வெளில இங்கேருந்து வி நாட்டை வெளில எடுத்தேன்னா ஐ வில் கெட் திஸ் ஒன். இந்த வி நாட்டை திரும்ப உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஐ நீட் டு கெட் திஸ் ஒன் பேக் இல்லையா? ஸோ ஹெச் பை எம் வி நாட்டை ஐ கேன் ரைட் இட் அஸ் lambda naught 1 plus e w m into v naught into t. So this is the lambda we are talking about. புரியுதா இல்லையா? எஸ். ஓகே, ரைட்டாப்பா? எஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு? ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான்ப்பா ஃபுல் டி ப்ராக்லி டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள், அதில் இன்னும் டீட்டெயிலாக மற்ற லெக்சர்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து நியூக்ளியை, ஆட்டம்ஸ் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.